சக்தி நல்ல சிவத்திரத்தில் நான் கேட்டேன், இப்போ இவ்வளோ பெரிய நிறைய கூட்டம் வந்திருக்காங்களே, யாராவது இடையில எழுந்து போவாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதிலே சொல்லலைங்க, என்னையே உத்து பார்த்தார். அப்புறம் தான் நான் அர்த்தம் தெரிஞ்சுக்கினேன், போவாமல் வச்சிருக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அது அந்த பார்வைக்கு அர்த்தமே நான் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மகா கெட்டிக்கார புள்ள, நிறைய துரை சார் நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்கிறார். எண்ணிக்கையில் அதிகமானவர்களை சந்திப்பது தேர்தல் களமாக இருக்கலாம், எண்ணத்தில் வலிமையானவர்களை சந்திப்பது நகைச்சுவை மன்றமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் ஒரே ஒரு மெசேஜ் முதல்ல பதிவு செஞ்சுட்டு நான் வர்றேன். மனிதனுக்கு மட்டும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறினார் திருவள்ளுவர். இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தி ஒன்று படிச்சேங்க, ரொம்ப அற்புதமான செய்தி. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறவங்க நாம தெரிஞ்சுக்கணும். அது டால்ஸ்டாய்க்கு அண்ணல் காந்தியடிகள் கடிதம் எழுதுறார். நான் எதை படித்தால் இந்திய தேசத்திற்கு அஹிம்சா வழியிலே சுதந்திரம் பெறலாம் என்று ஆலோசனை கேட்கிற போது 6 குறட்பாக்களை எழுதி அனுப்பியவர் ஒரு குறட்பாவையும் நீ உள்வாங்கினாலே போதும் என்று அடுத்த மடலிலே எழுதுகிறார். தவறு செய்கிறவனை கூட மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் அதுவே மனிதனை மகாத்மாவாக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமையை தந்துவிடும் என்கின்ற ஒரு கருத்தை அந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற குறளை ஆங்கிலத்தில் இருந்த மொழிபெயர்ப்பை எடுத்து அனுப்புறார். அதை படித்துவிட்டு காந்தியடிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பெரியோர்களே, அடுத்த பிறவி என்று ஒன்று உண்டு என்றால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஏன்னா ஒரு உணர்வை கூட இன்னொரு மொழி மூலமாக பெறுவதை விட அந்த தாய்மொழியிலே பெறுவதுதான் உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு மொழியிலே ஒரு உலகமே பாராட்டுகிற ஒரு மொழியை பேசவும் எழுதவும் படிக்கவும் பழக்கப்படுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். ஏன் இதை வலியுறுத்துறேன்னா, இப்ப நம்ம பேசாமலே நிறைய பேர், வாத்தியார் கூட கேட்கிறார் பையனை பார்த்து, உண்ணாவிரதத்துக்கும் மௌன விரதத்துக்கும் என்னடா வேறுபாடு, சிறப்புகள் என்னன்னு. பையன் உடனே சொன்னான், நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது, நீங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லதுன்னா. இன்னைக்கு காலம் அப்படி போகுதுங்க. இங்க பொறியாளர் சிவபாலன் அவரை தம்பி பாராட்டினாங்க, நிறைய பில்டிங்லாம் கட்டுறாங்க போறாங்க. எனக்கு இன்ஜினியரிங் மத்தியிலையும் டாக்டருங்களையும் எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை உடைய பார்வையில பார்ப்பேன். எப்பயுமே அவங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு தொழிலை நேசிக்கிறவங்க. எங்கள் ஊரில் தாம்பரத்தில் ஒரு பொறியாளருக்கு மணமேடியில் உட்கார வச்சு கல்யாணம், அவருக்கு பாவம், மணமேடியில் உட்கார வச்சு அவர் சொன்னார், குருக்களை ஐயர் தாலி எடுத்து கொடுத்து மாப்பிள்ளை தாலியை கட்டுங்கன்னார். எத்தனை சதுரடியில் கட்டுறதுன்னு கேட்டார். ஐயரை அசந்து விட்டாரு. இப்படியா இவர் தொழிலை நேசிப்பாரு? ஏன்னா ஏன்னா அந்த அப்படி ஒரு எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அதே வேலை. அவங்க துறையை நினைச்சாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். உலகத்துல யார் யாரோ தங்களை பெரிய ஆளுன்றாங்க, அவங்க ஊழியர்கள்ல தான் ஒருத்தருக்கு பெரிய ஆளுன்னு பேரு, இன்னொருத்தருக்கு சித்தாளுன்னு பேரு. அது வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் அந்த காலத்துல லேசான விஷயம் இல்லைங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சின்ன சின்ன ரூமா தான் கட்டணும். ஒரு 6 சதுரத்துல ஒரு அடுப்பங்கரை, ஒரு கூடம், ஒரு பெட்ரூம்னு சின்ன சின்னதாக கட்டிட்டு வாடகை வந்தவன் வாய் கொழுப்புல கேட்குறான் வீட்டுக்காரனு, இந்த குகைக்கெல்லாம் என்ன வாடகை? அவன் கஷ்டப்பட்டு கட்டினது அவனுக்கு தான் தெரியும். ஆத்திரம் வந்துடுது, அது வர்ற கரடியை பொறுத்துக்குதுன்னா. ஏன்னா அவனுக்கு தகுந்த பதில் தானே சொல்லணும். ஆளாளுக்கு தகுந்த பதிலை சொன்னாதான் இங்கே வாழவே முடியுங்க. அந்த காலத்தில் வீடு கட்டுறது ஒரு பெரிய கலை. எங்கள் சென்னை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டினாலே ஒரு சிக்கல் நிறைய இருக்கும். காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் முடிச்சவரை தாண்டி ஒருத்தன் 10 சதுரத்தில் வீடு கட்டிட்டு அதையே 20 தடவை சுற்றி வரான். காரை விட்டு இறங்கி ஏன்டா அந்த வேலையை செய்யறேன்னா, என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவன் தெரியலன்னா. இல்லையா? இன்னைக்கு காலம் அப்படி போயிட்டு இருக்கிறதுக்காக சொல்ல வரேன். அதை விட சைதாப்பேட்டையில் ஒரு 4 அடுக்கு மாடியை ஒருத்தன் உத்து பார்த்துங்கிறான். என்னடா இப்படியே பார்த்துங்கிற 1 மணி நேரமானா, இதை இடிச்சுட்டு நல்லா மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன், அதான் முடியலன்னா.
கட்ட வேண்டியது தானே, அதிக இதுக்கு இல்லை. ஹவுஸ் ஓனர் ஒத்துக்குவானோ ஒத்துக்க மாட்டானோ, இவன் வீட்டை இடிச்சு கட்டுறதுக்கு நியாயம், அடுத்தவன் வீட்டை இடிச்சு கட்டுறதுக்கு இவன் தயார் பண்ணிக்கிறான்னா வேறுபட்ட மனிதர்கள், வித்தியாசமான உலகம் இல்லைங்களா? நீங்க யாருக்காவது அறிவுரை சொல்ல முடியுமா? இப்போ போய் பெத்த பிள்ளைகிட்ட கூட சொல்ல முடியாது. அவங்ககிட்ட கூட டிஸ்கஷன்ஸ், கலந்துரையாடல்னு சொன்னா தான் அவன் கேட்பான். நீங்க காலம் அப்படி மலையேறி போச்சுங்க, ரொம்ப மாற்றம் பெற்றிருக்கிற ஒரு காலம். ஒரு எங்க சொந்தக்காரன் ஒருத்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணா மடிப்பாக்கத்துல, போய் நின்று இவ்வளோ அழகா வண்ணத்தோட கட்டிருக்கிறடா பாவி, ஒரு திஷ்டி பொம்மை வைக்க கூடாதான்னு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், இதே போய் வாங்கின்னு வர, அது வரைக்கும் நீ நில்லுன்னா. அப்ப நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேன்னுது போற இடத்துல. அதனால நம்ம இப்போ எல்லா இடங்களிலுமே அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நாம் பெற்றாலொழி இந்த உலகத்துல நீங்க வாழ முடியாது. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ப்ரெஷரு, சுகரு, அது இது எல்லாம் தான் ஏறும். மனுஷனுக்கு கோபம் எப்போ வரும்னு நான் பிளான் பண்ணியா முடியும்? சாயந்தரம் 4லேருந்து 4:30 வரைக்கும் கோபம் வரும் எனக்குன்னு. அதெல்லாம் எந்த நேரத்தில் எப்போ வரும், எது விஸ்வரூபம் எடுக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். கோபத்தை கூட குணமாக மாற்றுகிற சக்தி உலகத்தில் சிரிக்கிறத தவிர வேற மாற்று மருந்தே அதுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. அதனால வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு காலங்காலமாக சொல்லிங்கிறோம். இதை ஒருத்தர் கூட்டத்தில் சொன்ன ஒருத்தன் ஓடி வந்து காலையில் என்னை கட்டி பிடிச்சி நீ 100க்கு 100 உண்மையானா. எப்படா அதை சொல்றேன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து வாய் விட்டு கடகடன்னு சிரிச்சேன், என் ஒய்ஃப் வெளியே போட்டான்னா. அவன் நான் சொன்ன செய்தியை நகைச்சுவை ஆகிட்டான். அதனால சுத்தி இருக்கிறது எல்லாருக்குமே அந்த நகைச்சுவை வருங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது அந்த அனுபவம் உள்வாங்கணும். அனுபவ ரீதியை உள்வாங்கிட்டோம்னா அதுல இருக்கிற ஆனந்தமே தனி. இப்போ எங்கள் ஊர் 3வது தெருவில் ஒரு ரேஷன் கடைக்காரன் இருக்கிறான். என் கார்டு ஒன்று இருக்குது, எனக்கு இந்திய குடிமகன்னு நிலைநிறுத்துகிற ஒரு அடையாளம் அது. அதை எடுத்துன்னு போய் நான் மாதம் மாதம் ஏதாவது ஒரு கிலோ சர்க்கரை எனக்குன்னு கொடுக்குறது 1 கிலோ சர்க்கரை தான். அதுக்காக தான் நம்ம போவோம். எதுக்கு சர்க்கரைக்காக நாம் போகிறதுல ஒரு பதிவு ஏதாவது இருக்கணும் இல்லை அதில். அதனால நாம் போவோம். 3 நாளாக சொல்கிறான் லோடு வரல 4வது நாளும் போய் கேட்டேன், ஏன்பா 1 கிலோ சுகருக்கு என்ன நடக்க வைக்கிறியாடான்னு. சுகருக்கு நடக்கிறது நல்லதுன்றான். அவன் சாதாரணமான ஒரு பையங்க, ஒரு ஆளுங்க, அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அதைத்தான் நம்ம ரசிக்கணும். எனக்கு மனசு விட்டு சிரிச்சுட்டு அடடா இவங்கிட்ட கூட என்ன அருமையான ஒரு மகிழ்ச்சி இருக்குது பத்தியா. அந்த மகிழ்ச்சி என்பது இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதை நம்ம எல்லாருமே இழந்துட்டோம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம மணி மைண்டடாவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் பணம் 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 பண்றது எப்படி, பணம் பண்றது எப்படின்னு இன்னைக்கு உலக சமூகம் கத்து கொடுத்துருச்சு. அந்த காலத்துல ஏன் மகிழ்ச்சியா இருந்தாங்க வீட்டுல? மனதை மையப்படுத்தினார்கள் வீட்டுல. இப்போ பணத்தை மையப்படுத்திட்டோம். அதனாலதான் பல பாதகங்கள் இந்த நாட்டில் அதிகமா நடக்குது. நிறைய பேரு எங்க தெருவிலே 2 பேர் பேசுறான் சார், எனக்கே வருத்தமா இருக்குது. இப்படியும் இருக்கிறானா மனுஷன். ஒருத்தனுக்கு ஒருத்தன் சந்திச்சு பேசுறான், அண்ணே நான் எப்பயா சிரிச்சு பாத்துக்கிறேன், பெரிய குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிறான் சார். அவன் எதுல இருக்கிறவன் சொல்றான், அதை உடனே நான் யார்கிட்டயே பேசி பார்த்துருக்கேன். அட பாவி, நீ பேசவும் மாட்ட, சிரிக்கவும் மாட்ட, அப்புறம் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருதா இல்லைங்களா? ரொம்ப சிக்கலான உலகம் சார் இது. அதனாலதான் தயவு செஞ்சு எந்த இடத்திலும் கொட்டி கிடக்கிற நகைச்சுவை. எங்க மகாகவி பாரதி இடத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டு. எத்தனை கோடி இன்ப வைத்தா எங்கள் இறைவா இறைவான். வாழ்நாள் முழுவதும் வறுமையோடு இருந்தவன், வறுமையையே ஆடையாக உடுத்தி கொண்ட அந்த மகா சித்தன் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தம் 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 தான் வாழ்ந்தான். திருவனந்தபுரம் ஜூவுக்கு அவருடைய மனைவி அவருடைய அத்தை உறவுகள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போறாரு. அவங்கவுங்க ஒவ்வொரு விரகத்தை போய் பாக்குறாங்க. இப்பெல்லாம் ஜூவுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது. அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல இருக்குது வேறுபாடு இருக்குது. அப்பெல்லாம் மிருகங்கள்லாம் கூண்டுக்குள்ள இருக்கும், நம்ம எல்லாம் வெளியில இருந்து பார்ப்போம். இப்ப நம்மள கூண்டல போட்டு கூட்டி போறோம், அதெல்லாம் உலாவுது. அது உத்து பாக்குது, ஏதோ ஒண்ணு புதுசா வருதேன்னு. ஆமா இல்ல, அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப கூண்டுல எல்லா மிருகங்கள் இருக்குது. எல்லாரும் அங்கங்க போய் பாக்குறாங்க. மகாகவி இல்லையா, நேரா சிங்கத்துக்கு கூண்டு முன்னாடி தான் போய் நிற்பார். ஒரு பார்வை எப்பயுமே உயர்ந்த பார்வை தான். அப்படி போய் நிக்கிற போது செக்யூரிட்டி ஓடி வரான், ஐயா நீர் மகாகவி என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், சிங்கத்துக்கு தெரியாது. ஏன்னா உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறான், நீ ஏதாவது கையை உள்ள விட்டுறாதேன்னு. அவர் கோவம் வந்துருது பாரதியார், நீ சும்மா இரும், யாம் பாட்டுக்கு ராஜா அவர் காட்டுக்கு ராஜா, கொஞ்சம் ஓம் குலாவோம்னார். உன் தலையெழுத்துப்படி அவட்டும் போட்டான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா செல்லம்மா பாரதி, சம்சாரம்.
கண்ண மூடின்னு சாமி கும்பிடுதான். பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. 1000 வறுமைகள் தன்னை சூழ்ந்திருந்தாலும் கூட தன்னுடைய சமூகம் என்ற கட்டுரையிலே தன் கைப்பட இந்த நகைச்சுவை உணர்வை பரிமாறிக்கொள்ளுகிறார் மகாகவி பாரதி என்றால் நாம சிரித்து மகிழ்வதற்கு எதுவும் தடையில்லை என்பதற்காக நான் இதை உதாரணமாக்குறேன். எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நான் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு கடவுள்கிட்ட வேண்டது, எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறவனா நம்ம சந்திக்கவே கூடாது. ஆமா, நம்மளை கஷ்டப்பட்டு போடுவான். நாம அன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பான், என்ன முகமே ஒரு மாதிரி ஆகுதுன்னுவான். போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுல போய் கண்ணாடியை 10 தடவை நாமளே எடுத்து பார்த்து அவன் சொன்னது நிஜம்தானா, நம்ம முகம் மாறி போச்சா, ஒரு வார்த்தையிலே ஒரு உபத்திரத்தை கொடுத்துருவான். இன்னும் சில பேரு பிரச்சனைன்னு ஆரம்பிப்பான். எங்க நல்லா ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது பார்ப்பாங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆறுமுகம் என்னன்னு தான் கேள, ஆறுமுகம் என்ன கேட்க மாட்டியா, கேளு என்னன்னு தான் கேள. சரி என்ன அதை ஏன் கேட்குற, நீயே கேட்க சொல்லிட்டு அவன் ஏன்னு கேட்டா அதை ஏன் கேட்கிறேன்றான். இந்த டைலாக் எல்லாம் பாருங்களேன். எனக்கு வெளியில நாமெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை சார். அதுக்குன்னு ஒரு பெரிய புத்தகத்தை போட்டுலாம் படிக்கணும்னா கிடையாது. நம்ம வந்து இயல்பா நம்ம சுத்தி நடக்கிறதே பாருங்களேன். அந்த வண்டலூர் ஜூல நாங்க 2 ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தி போறோம். நானும் என் துணைவியாரெல்லாம் உள்ள போறாங்க. ஒரு இளம் ஜோடி முன்னாடி போறாங்க. அந்த இளம் கப்பல் அது அப்பதான் திருமணமானவங்க, நியூலி மேரிடு 2 பேரும் போறாங்க. அப்படி போற போதே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா பேசும் போதுங்க, சந்தோஷமா பேசும் போதுங்க, என்ன அந்தம்மா அந்த பையன் கிண்டல் பண்றான். அங்க உயர்ந்த மரத்தெல்லாம் இருக்கிற 5-6 குரங்க பார்த்துட்டு ஹை ஹை இங்க பாருன்றான். அதுவும் பார்த்துட்டு சிரிக்குது. எல்லாம் உங்க ரிலேஷன் தாண்டி என்ன. இது நான் என் ஒய்ஃபை திரும்பி பார்த்தேன். ஏன்னா எனக்கு 37 வருஷத்துக்கு முந்தைய நான் இப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க, என் கதி இன்னும் ஆயிருக்குன்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு கலகலகலன்னு சிரிக்குது சார். இன்னைக்கு பக்குவப்பட்டு இருக்கிறாங்கன்றதுக்கு அடையாளம் அது. பிள்ளை, அந்த பெண் பிள்ளை அப்படியே சிரிக்குது, கலகலன்னு சிரிக்குது. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைங்க, கல்யாணத்துக்கு பிறகு வந்த ரிலேஷன்ஷிப். என்ன ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்களா, என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா. அதாவது நல்ல ஒரு திறமையிலும் இருக்குது, அறியாமல் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது சார். எடுத்துக்கிற பக்குவம் தான் நமக்கு வேணும். நம்ம முதல்ல ஒன்னே ஒண்ணு செய்யணுங்க, நல்ல கலகலப்பா பேசணும். கலகலப்பாக பேசுகிற வீட்டில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ஆளாளு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு கலைந்து பேசுகிறோம். சந்திக்கிற போது கலவரம் தான் முகத்தில் இருக்கிறது. என்ன பேசினானோ, யாருகிட்ட என்ன பேசணும். கருவிகளை நேசிக்கிற காலம் இல்லையா. நான் போகிற இடத்துல இதை விதைக்கிறது உண்டு. கருவிகளை பயன்படுத்தணுமே தவிர உறவுகளை நேசிக்கணும். இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், கருவிகளை நேசிக்கிறோம், உறவுகளை பயன்படுத்துறோம். பக்கத்திலேயே செல்ல படுக்க வச்சுக்கிறோமே, உண்டா இல்லையாங்க. ஆமா, பக்கத்தில குழந்தைய கூட தூக்கி எறிஞ்சிடறான். அந்த செல்ல எடுத்து பக்கத்துல பத்திரமா வச்சுக்கிறான். 5 மணி ஆச்சா அதை எடுத்து பார்த்து பார்க்குறான், என்ன வந்தது ஏது வந்து. அதனால தான் நான் இன்னும் சொல்றது, ரிங் டோனாவது நல்ல டோனா வைங்க, ரிங் டோனாவது நல்லா வைங்க. ஏன்னா திருச்சியில ரோட்டரி மாநாட்டுக்கு பேசுறது நான் போயிருக்கிறேன். பக்கத்துல ஒரு நண்பர் படுத்துங்கிறாரு, 5:30 மணிக்கு அவருக்கு செல் வருது சார், எவனோ பண்றான், செல் ரிங் டோன் வச்சிருக்காரு பாரு அந்த மனுஷன், உசுரே போகுதுன்னு வருது. அன்னைக்கு நாள் பூரா எனக்கு மனசே சரியில்லை சார். என்னடா காலங்காத்தால இதையாடா கேட்கறது காதுல, நமக்கு 1000 டென்ஷன் இப்படி வச்சுக்கிறான். ரிங் டோனாவது நல்லா வைக்க கூடாதா நம்ம. அதைத்தான் நான் சொல்ல வர்றதுங்க. இன்னைக்கு அதுக்கு குழந்தை மாதிரி பக்கத்துல கருவி வச்சுக்கிறோம், கருவியோடு தான் பழகிறோம். அதனாலதான் சில வீடுகளில் பார்த்தா என் நண்பன் ஒருத்தனை பார்க்க போறான், பிரிட்ஜு கிட்ட உட்காந்து அழுது கிடக்குறான். ஏன்டா பாவி, டிவி கிட்ட தான் எல்லாம் அழுவாங்கன்னு பேரு, நீ ஏன்டா பிரிட்ஜு கிட்ட அழுகுறன்னு. 15 நாளா ஒரே குழம்பை வச்சு ஊத்திங்கிறான்றான். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது சார். இல்ல 25 வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுற தம்பதி பெருமா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வராங்க. அந்த அம்மா வேண்டுது, 7 ஜென்மத்துக்கும் இவர் தான் எனக்கு புருஷனா வரணும்னு. இவன் வேண்டான், பெருமாளே இதுதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்கணும். ஏன்னா அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தானே சார் தெரியும். அவனை போய் நம்ம ஏன்டா இப்படிலாம் வேண்டான்னு நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கை சூழல் இருக்குது, அதான் கருவிகளை. அதனால தான் ஒருத்தன் நம்ம சன் டிவியில கூட ஒரு வருஷத்துக்கு முந்தி நான் சொன்னேன். அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான் ஹஸ்பண்டு, 1 மாசமா ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த அம்மாவும் எல்லா வேலையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு, தொலைக்காட்சியெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்து உட்காந்துங்குது கூடயே. 1 மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே டாக்டர் வர்றாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த அம்மா கேட்குது,
எங்கள் வீட்டுக்காரர் பழைய நிலைமைக்கு வந்துடுவாரா, எவ்வளோ நாள் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைம்மா, இனிமேல் இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை, மன ரீதியில் தான் அவருக்கு மருத்துவம் கொடுக்கணும், 1 வருஷ காலத்துக்கு அவர் பழைய நிலைமைக்கு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது, வீட்டுக்கு கூட்டின்னு போயிடு, நல்லா உங்கையால் சமைச்சு போடு, 1 வருஷத்துக்கு டிவி அது இதெல்லாம் வைக்காத, சீரியலை பார்க்காத, ஏன்னா சிந்தனையை சிதற விடாத, அந்த மனுஷனை நகை நட்டுக்கு பட்டு போடவை கேட்காத, 1 வருஷத்துக்கு சண்டை போடாமல் இரு, பழைய ஆள் ஆயிடுவான். அவர் டாக்டர் சொல்லிட்டு போட்டார். அந்தம்மா இங்கே வந்தது, பெட்டில் இருக்கிற புருஷன் கேட்டான், என்ன சொன்னார் டாக்டருன்னு, நீ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாரு. அந்தம்மா முடிவு பண்ணிடுத்த ஒரு 7-8 ஐட்டம் சொல்லிட்டாரு டாக்டர். இது இந்த பக்கம் பார்த்தா இவன் ஒருத்தன் தான், 1 இழக்கிறது பெருசா 8 இழக்கிறது பெருசா பார்த்தது, இது வேலைக்கு ஆகாது. அதனால ஒரே வார்த்தையில முடிச்சுட்டுன்னு வச்சுங்களேன். அவன் அதிர்ச்சியான வார்த்தையை சம்சாரம் சொன்ன பிற்பாடு அவன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆளாளுக்கு அவங்களுக்குள்ள ஒவ்வொரு சிக்கல், ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு பூகம்பம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், 1000 துன்பங்கள் இருந்தாலும் நம்முடைய எண்ணம் வைராக்கியம் வாய்ந்ததாக இருக்கணுன்றது தான். நம்ம பெரிய ஞானிகள் பிறந்த மண்ணியா இந்த மண்ணு, சாதாரண மண்ணா இந்த மண்ணு? ஒரு செய்தி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தருடைய 150வது ஆண்டு தேசம் முழுவதும் கொண்டாடுகிற மிகப்பெரிய பெருமை பெற்றவர்கள் நாம். ஒரு செய்தியை நான் ஒன்று சொல்றேன். 14/2/1897 சென்னையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் பேசுறார். என் அன்பு இந்தியர்களே, ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வணங்குகிற அத்தனை தெய்வங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய தாயையே தெய்வமாக வணங்குங்கள், நிச்சயமான சுதந்திரத்தை அடைவோம்னார். அந்த மகான் சொன்ன எவ்வளவு வலிமையான வார்த்தை பார்த்தீங்களா? 1897 சொன்னார், 50 ஆண்டு பொறுத்து 1947 விடுதலை கிடைச்சது. அதுதான் அந்த எண்ணம், சொல், செயல் அவர் கொடுத்தது தானே அது. ஆனா நம்ம எண்ணம் எப்பொழுது விசாலமா இருக்கணும்னா, சுற்றி இருக்கிற சூழல்கள் அத்தனையுமே மகிழ்ச்சியாக உள்வாங்குகிற மனோபாவம். எதுக்கு நம்ம வருத்தப்படவே கூடாது. வருத்தப்பட்டு என்ன ஆகும்? 18 அத்தியாயத்தை கொண்ட பகவத்கீதையினுடைய கடைசியில வரக்கூடிய வார்த்தை என்ன? 66வது சரம ஸ்லோகம் என்ன சொல்லுது? அதனுடைய கடைசி பாதம் என்ன? எதற்கும் கவலைப்படாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ போறது ஒரு 100 ஆண்டுகள் வச்சுங்களேன், இதுக்குள்ள கவலையிலே ஒரு 50 வருஷம் கொடுத்தனா என்ன அப்புறம் வாழ்ந்த அர்த்தம் இல்லையே. சந்தோஷம், மகிழ்ச்சி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு கலகலப்பாக வைத்திருக்கிற மனோபாவம். இது ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தது, இன்னைக்கு இல்லை இது. அதனால தான் நகைச்சுவை மன்றம்னு ஒன்று போட்டு நிறைய பேரை உட்கார வச்சு, சில நகைச்சுவை மன்றத்தில் சிரிக்க வைப்பாங்க, சில நகைச்சுவை மன்றத்தில் அழ வச்சிருவாங்க, அதுவும் நடக்கும். அதனால ஒரு 141 கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு அவை நிறைந்த கூட்டத்தை பார்க்கறதுன்றது என்னை பொறுத்தவரையில இது எல்லாம் ஒரு பெரிய விஸ்வரூப செயல்பாடு என்பதை இந்த அமைப்பாளர் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துறேன். நான் ஒரு 100 கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேக வர்ணனையும் பொதிகை டிவிலையும் ஆல் இண்டியா ரேடியோவிலும் செஞ்சவன். அதனால நான் இவர்களை நெஞ்சார வாழ்த்துறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான செயல். இது 200வது ஆண்டு விழாவை நோக்கி போட்டு அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்கணும்ன்ற ஒரு வாழ்த்தை நான் சொல்றேன். அன்னைக்கு இந்த துரைசாரி செயலாளராக இருந்து நடத்தணும். அப்படி ஒரு என்றும் சிரஞ்சீவியா இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தைக்காக நான் சொல்ல வரேன். அதனால வாழ்க்கையில இன்னும் சில பேர் தாய்மாரெல்லாம் அங்கங்க இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள இருக்கிற குறையை தூக்கி போட்டுட்டு நிறைய பார்க்கணுன்றது தான் எனக்கு ஆசை. குறைய பார்க்காதீங்க. நான் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன். 2007 ரிட்டையர் ஆன தம்பி கூட சொன்னாரு, தேசிய விருது. அது கூட இறைவன் திருவருளால என் மாணவ கண்மணிகள் என்னை வாழ்த்தினதுனால மேதகு அப்துல் கலாம் அவருடைய திருக்கரத்தால் தான் அந்த விருதையை நாம் பெறுகிற ஒரு பெருமையை கிடைத்தது. ஏன்னா அவரை போல ஒரு மாமனிதரை இந்த பிரபஞ்சத்துல பார்க்க முடியாது சார். அவ்வளவு அருமையான மனுஷன். ஒரு பல்கலைக்கழகத்துல பேச வந்தவர் ஜனாதிபதி பதவியேற்றதும் பேச வந்தாரு. குத்து விளக்க ஏற்ற சொன்னாங்க. முதல்ல அவர் கையில மெழுகுவர்த்தியை கொடுத்து ஏற்றும் போதே ஒரு வார்த்தை சொன்னார், இந்துக்களின் அடையாளம் இந்த குத்து விளக்கு, ஏற்றுவதற்கு என் கையில் கொடுத்த மெழுகுவர்த்தி தேவாலயத்தின் அடையாளம், ஏற்றுகிற நானோ இஸ்லாத்தின் அடையாளம். இதுதான் இந்தியான்னார். இதுதான் இந்தியான்னார். இப்படிதாங்க பார்க்கணும். இதுதான் பார்வை, உயர்ந்த பார்வையா பார்க்கணும். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்றது, அவன் நாம நடக்கணும் இல்லை, அவனுக்கு சொல்றதோடு நிற்கக்கூடாது. நாம பார்க்கணும் எப்பயுமே.
நான் 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தனால அந்த பிள்ளைகளிடத்துல நான் நிறைய பழகினவன். அவன் தப்பு எழுதினாலும் கூட இப்படி கூட எழுத முடியுமா நான் யோசிப்பேன். இப்படி கூட செய்யலாமா, இப்படி கூட சிந்திக்க முடியுமா? ஏன்னா நமக்கு வராத சிந்தனை அவனுக்கு வரும் சார். நான் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் தான் இன்னும் நிறைய சிந்தனைகள் எனக்கு கொடுத்தான் அவன். ஒரு பையன் ஒரே கேள்விக்கு 4 ஆன்சர் எழுதிக்கிறான் சார். ஒரு கணக்கு கேட்டேன், 4 ஆன்சர் எழுதிக்கிறான். ABCD 4 ஆன்சர் தனித்தனியாக எழுதி கீழே எழுதிக்கிறான். இதில் எந்த விடை பொருந்துகிறதோ அதற்கு முழு மதிப்பெண் அளிக்கவும். நீங்க எப்பயுமே இதெல்லாம் நீங்க கவனிச்சு, எப்பயுமே நம்ம அந்த அனுபவம் நமக்கு வந்தே இருக்காது. இந்த மாதிரி கூட யோசிக்கிறான் பாருங்க. இன்னும் ரொம்ப அருமையான பசங்க. நான் எப்பயுமே அந்த குழந்தைகள் வைரங்கள், அவர்களை தீட்ட வேண்டுமே என்று தவிர திட்டக்கூடாது என்பதிலே குறிக்கோளுடையவன். எப்ப பார்த்தாலும் அவனை திட்டுறதுக்காக நம்ம குழந்தைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சிருக்கணும் எப்பயுமே. ஏன்னா அவன் அப்படித்தான் இருப்பான். குழந்தைகன்னு ஒரு இயல்பு இருக்குது. ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கூப்பிட்டுட்டு கடைக்கு போகுது. கடையில பாத்தீங்கன்னா அந்த பெட்டி கடையெல்லாம் ஒரு பெரிய ஒரு புதுமையை வச்சிருப்பான். டெக்னிக்கு பாட்டிலாம் அடுக்கி வச்சிருப்பான். எல்லாம் அந்த குழந்தைங்க சாப்பிட்றது சாக்லேட்டு பிஸ்கட்டு அப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பான். போன உடனே குழந்தை என்ன பண்ணும், இது வேணும் அது வேணும்னு அடம்பிடிச்சு கேட்கும். இந்த பையனும் அந்த சாக்லேட் வச்சிருந்த பாட்டிலையே பார்த்துங்கிறான். கடைக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது. தம்பி எடுத்துக்கோப்பான்னா எடுக்கலை. அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மா சொல்லிச்சு, அவர் தான் சொல்றாருடா எடுத்துக்கணுச்சு. அப்பயும் அவன் எடுக்கலை. கொஞ்ச நேரம் பொறுத்து கடைக்காரனுக்கு மனசு தாங்காம மூடியும் திறந்துட்டு இப்போ எடுத்துக்கிடான்னா. அப்பயும் அந்த பையன் எடுக்கலை. அவனுக்கு மனசு கேட்காம அவனே எடுத்து கையில் கொடுத்தா 2 கையிலையும் வாங்கிக்கணும். வீட்டுக்கு வந்தான் குழந்தை. அந்த அம்மா கேட்டுது, ஏண்டா கடைக்காரர் 2 தடவை சொன்னார் எடுத்துக்கன்னு. நானும் சரி எடுத்துக்கடான்னு சொன்னேன். அப்போ வரைக்கும் எடுக்காம இருந்து அவர் குத்தா மட்டும் வாங்கினே எதுக்குடா அப்படின்னாங்க. அந்த பையன் சொன்னான், என் கை சின்ன கைமா, நான் எடுத்தா கொஞ்சமா தான் வரும், அவரா கொடுத்தா நிறைய வரும்னா. அம்மா அசந்து மூர்ச்சையாகி கீழே வந்துடுது. இவ்வளோ வருஷமா நான் வந்துக்கிறேன், எனக்கு இந்த ஞானம் வரலையே பத்தியான்னு. ஏன்னா நீங்கள் குழந்தைகளை சாதாரணமாக பார்க்காதீங்க, பயங்கரமான பசங்க. நான் அதுக்குள்ள ஒன்று பார்க்குறேன், எப்பொழுதுமே நாம தேடுவதை விட தாமாக வருவது அதிகமாகவே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்துக்கணும். நிறைய பேர் தேடிக்கிட்டே இருப்பான், கிடைக்காது. தேடாம சில பேர் நம்பிக்கையோடு இருப்பான், அவனை தேடி வரும். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பார்க்கலாங்க. அந்த மாதிரி ரொம்ப அனுபவம். அதனால குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சுட்டானே யார் தப்பு செய்யலை உலகத்துல? எல்லாம் தப்பு தான். அதனால தான் 48 நாள் விரதம் இருக்கிறான் ஐயப்பன் சாமிக்கு பூஜை முடிஞ்சது என்ன வேண்டாம், தெரிந்தும் தெரியாமல், ஏன் தெரியாம தெரிஞ்சு செய்யறே, இப்ப தெரிந்து ஏன் செய்யற? ஒரு வரி இல்லைங்களா? அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை ஏன் அறிந்து ஏன் செய்யறேன்ற, அது இயல்பு, வேற ஒண்ணும் இல்லை. அது நம்ம மீறி வர்றது. அவன் நம்ம மீறி வர்றது. பஸ்ஸர் கூட பாத்தீங்கன்னா, ஒரு ஐயப்ப சாமி மேல வர்றாரு, ஒருத்தன் காலை மெரிச்சு விட்டான். ஏடா சாமியெல்லாம் இருக்கிறேன்னு தெரியல, காலை மெரிக்கலாமா? கண்ணா முன்னா அவன் என்னென்ன பேச முடியுமோ அவ்வளவும் பேசிட்டு மாலை போட்டுங்கிறதான்னு பாக்குறேன். இல்லைன்னா நடக்கிறத வேற என்ன. எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிற போது அது அறிந்தும் அறியாமலும் 2 விஷயத்திலையும் வந்துடும். அது வேகப்பட்டுடும். மனுஷன் தானே சார், கோபம் வர்றது இயற்கை தானே. அந்த கோபத்தை கூட குணமாக மாற்றுகிற சக்தி இந்த நகைச்சுவைக்கு இருக்கிறது. அதனால்தான் ஒன்பான் சுவைகளிலே தொல்காப்பியர் நகையை கொண்டாந்து முதல்ல வச்சார். அது கூட ஒருத்தர் பெரியவர் சொன்னார், என் பையனுக்கு நகைச்சுவை அதிகம்னாரு. எப்போன்னு கேட்டேன். 2 வயசுலேருந்தே அவனுக்கு அதிகமா இருந்ததுன்னாரு. 2 வயசுலேயேவா? ஆமா, கழுத்துல போட்ட செயினை எடுத்து வாயில எப்பயும் சுவைச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவர் அது வேற கோணத்துல பார்க்கிறார். வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்த சொல்றேனே, குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்ப்பது நமக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு சந்தோஷம். அதனாலதான் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர் மாணவர்கள் பிரச்சனைகள் நிறைய வருது. என் வகுப்புல 36 வருஷத்துல நான் ஒரு பையனையும் அடிச்சதா எனக்கு நினைவே இல்லைங்க. உண்மையிலே சொல்றேன். சரி, அவன் அடிச்சானுவே, அவன் வர்றதே பெரிய விஷயம். ஆமா, அவனை 2 அடி அடிச்சுட்டு அவன் வராம போட்டான்னு வச்சுங்க, அவன் வந்தா தானே சார் எனக்கு சம்பளம் இல்லையா? அதனால அவன் எனக்கு வாழ வைக்கிற கடவுள் அவன் தான். நம்ம அப்படிதான் மனசுல நினைக்கணுமே தவிர, அதெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு பார்வை தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா. அதனால தான் அவன் என்ன எழுதுனாலும் கொஞ்சம் யோசிப்பேன் நான். நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய ஆன்சர் பேப்பர்லாம் எடுத்து வீட்டில் பண்டில் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பயா சென்னைக்கு வந்தீங்கன்னா துரசார்கிட்ட கூட ஒரு படி எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி சிந்தனை ஒரு காலத்தில் எப்போ கிடைக்க போகுது நமக்கு. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைகன் கேட்டுருக்கும் ஒருத்தன் எழுதிக்கிறான், இந்த 4 வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான். யார்? அவன் ராஜா ராம் மோகன் ராய் தனித்தனை பிரிச்சுட்டான். எனக்கே கொஞ்ச நேரம் குழப்பமாகி போய்
அவனை கேட்டுருமே சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்குறேன், ஏண்டா கண்ணு இப்படி எழுதிக்கிறியடா, ஏன் சார் 4 பேர் நட்பாக இருக்கிறது பிடிக்கலையான்னு கேட்டான். அவன் என்ன அழகாக பேசுவான் பாருங்களேன். அது இல்லைடா கண்ணு, இவர் ஒருத்தர் தான்டா இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட தேச தலைவர்றான்னு. ஓ அப்படியா சார், அது நமக்கு தெரியாமல் போச்சு, அது என்னமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷோன்னு நினச்சிட்டேன் நான். என்ன இல்லைடா இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுறான்னா மறுபடியும் ஓன்னு அழுதான். எனக்கு மனசு கேட்கல, டேய் கவர்மெண்ட் சொல்லிக்குது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு, தப்புன்னு கூடமா நான் சொல்லக்கூடாது, அதுக்கு கூடமாடா எனக்கு ஒரு இது இல்லை தகுதி இல்லைன்னு. அதுக்கு நான் அழுவலை, நீங்கள் படிச்சு பார்த்து திருத்துவீங்க நான் எதிர்பார்க்கலன்னா. அதுக்கு மேலே நான் பேசலை. ஏன்னு கேளுங்க, அவன் நம்மளை ஏதோ ஒரு பெரிய லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டான். ஏன்னா அவன் அடுத்த வார்த்தை நம்மக்கிட்ட வரக்கூடாத அளவுக்கு ஒரு பிரேக் போட்டான் பார்த்தீங்களா. அது ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார பசங்களாக இருக்கிறான் சார். ஆமாம், எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரேன்னு கேட்டிருந்தான். ஒருத்தன் எழுதிக்கிறான், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு என்ன கேட்டிருந்தான். அவனுக்கு முழு மதிப்பெண் கொடுத்தேன் சார், 2க்கு 2 போட்டேன். ஏன்னு கேளுங்க, இப்படி யோசிக்கிறான் பத்தியா. நம்ம சொன்னதை அப்படியே அவன் எதையோ நினைச்சு எழுதாம அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு தெளிவுபடுத்துறான் பார்த்தீங்களா. அந்த ஒரு சிந்தனையை நம்ம என்னைக்குமே பாராட்டணும் சார். 5 புலன்களும் அடங்கினால் என்ன வரும்னு, ஞானம் வரும்னு நம்ம எதிர்பார்த்தேன். அவன் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான். அதுவும் ஒரு வகையில் கரெக்டாக தான் இருக்குது. அதுவும் ஒரு வகையில் கரெக்டாக தான் சார் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறவன் அப்படித்தான் சார் பேசுவான். நிறைய பேர் பிள்ளைகளிடத்துல நம்ம எதிர்பார்க்கறதுங்க நிறைய. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் நிறைய பேப்பர்லாம் சொல்லுவேன். சிமெண்ட் தயாரிக்க வேண்டிய மூலப்பொருள் எழுதுறான்னு ஒருத்தர் எழுதுகிறான். எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு அது தயாரிக்கப்படுமோ அந்தந்த மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படும். ஒரு 5-6 தேர்வுலையும் அவன் அதே தான் சார் எழுதிக்கிறான். ஒரு பாயிண்ட் கூட வேற வழியில சார். அவன் இன்னும் நல்லா எழுதுவான், பிரமாதமா பாயிண்ட்லாம் போடுவான். தெற்கே ஓடுகிற நதியும் வடக்கே ஓடுகிற நதியும் ஒப்பிடுங்கன்னா, இது தெற்கே ஓடும் அதை வடக்கே ஓடும், இதுவும் நீளமானது அதுவும் நீளமானது, இதிலும் தண்ணீர் ஓடும் அதிலும் தண்ணீர் ஓடும், 3 பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அது அவன் என்னமோ நினைக்கிறான், என்னமோ எழுதுறான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைங்கன்னா ஒருத்தன் எழுதுகிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதிட்டான். நான் முழு மதிப்பெண் அதுக்கு போட்டுட்டேன். ஏன் இல்லைன்னா ஒரு ஆளை காட்டுனுவான் சார். நம்ம காலத்தில் இருக்கிறவனே நமக்கு சரியா தெரியல, நான் எங்க போறது 18ஆம் நூற்றாண்டுக்கு. அதனால நம்ம இந்த குறையை டெவலப் பண்ணோம்னா நம்ம குறையாயிடுவோம். அதனால குறைய கூட நிறைய பார்த்து வெரி குட் வெரி குட், நல்லா யோசிக்கிறடா, நல்ல அருமையான சிந்தனைடா அப்படின்னு அவனை தட்டி கொடுத்துட்டு தான் போகணும். வேற வழியே கிடையாது சார். இன்னைக்கு அவன்லாம் அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. இப்பெல்லாம் தம்பி பிரபு சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அவனுடைய தாட்ஸ் சிந்தனைகளே அதிகமா இருக்குது. ஒருவேளை பழைய காலத்து ஆளுங்க தான், நாம தான் கொஞ்சம் மாறாம இருக்கிறோம். பழைய காலத்துல இருக்கிறவங்க தான், மூத்த பறக்கள் தான் கொஞ்சம் மாறாம இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைலாம் மாறி போச்சு. அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஒருத்தன் பஸ்ஸில் வந்தான், ஹஸ்பண்டு பஸ்ஸில் இருந்து கீழே தவறி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அவனுக்கு கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் அடித்தான். அந்த அம்மா ஓடியாந்தது, ஏன் அப்படி ஆகி போச்சு எதுக்காகன்னு. எல்லாம் ஒன்னால் தாண்டினா, நீ பஸ்ஸில் வந்து விழுந்ததுக்கும் நான் எனக்கு என்ன காரணங்குது, நீ தானே சொன்ன, செல்லில் பஸ்ஸிலே பேசின்னு வந்தேன், சரியா கேட்கல வெளியில் வந்து பேசு, சரியா கேட்கல வெளியில் வந்து பேச. அட பாவி, அதுக்குன்னு பஸ்ல ஓடுற பஸ்ல இருந்தா வெளியில வருவேன்னா, நீ சொன்னதை நான் என்னைக்கு மீறி இருக்கிறேன். இப்படி யோசிக்கிறதே கிடையாது. சொன்னா அதுதான் வேத வாக்குன்னு நம்ம பல பேர் அப்படி நினைக்கிற காலம் ஒரு காலம் இருந்தது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையே மாறி போச்சு இல்லைங்களா. வாழ்க்கை முறையே மாறி போச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செல்போன்லயே எல்லாமே பரிமாறிக்குது. ஒரு காலத்துல கல்யாணம் கூட எப்படிங்க நடந்தது, 7 நாள் நடந்தது, 4 நாள் நடந்தது, 3 நாள் நடந்தது. இப்போ 1 நாள் ஆகி போச்சு. இப்போ பொண்ணு வீட்டுக்காரன் பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வாசலில் நின்று வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பான்னு வாய் நிறைய கூட்ட காலம் எங்கேயுமே கிடையாது. இப்போ அவனும் போகிறான், ஏதோ மௌன கூட்டத்துக்கு போகிற மாதிரி போகிறான். வாசலில் ஒரே ஒரு பொம்மை மௌனமாக கும்பிட்டு கிடக்குது. அது வரவனை கும்பிடுதா போகிறவனை கும்பிடுதா எவனை கும்பிடுதுன்னு யாருக்கும் தெரியல. ஆமாம், பன்னீர் தெளிப்பாங்க வாங்க வாங்கன்னு ஒரு பெரிய பூதம் கையில் வந்து ஒரு பன்னீரை வச்சுட்டா அது தெளிச்சும் கிடக்குது. இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒரு மாற்று உலகத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தாம்பரம் டிஜிபி கல்யாண மண்டபத்தில் ஒரு கவரை கொண்டு போய் பொம்மை கையில் வச்சுட்டு போட்டாயா. நானே கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா நான் அந்த கீவில் நீ எவன் வைக்க முடியும், அதனால இங்கே வச்சு தான் 50 அது எவன் எடுத்தான் எனக்கு என்ன கொடுத்துட்டன்ற ஒரு திருப்தி எனக்கு போட்டுது. அதை விட பெரிய வேடிக்கை, சமையல் கட்டில் போயிட்டு நம்ம மொய் கவரை வச்சுட்டு கீவில் நின்று உள்ளே போனால் நம்மளை யாராவது வலியுறுத்தி வாங்க சாப்பிடலாம் நான் கேட்குறோம்.
வர்ற டிராபிக்கில் போய் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு முடியாதுறான்னு சொல்லி வேற சுகர் வேற இறங்குதுறான்னு சொல்லி உள்ள போய் எப்படியாவது சாப்பிட்டுடலான்னு உள்ள எட்டி பார்த்தா அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த அந்த பந்தியில. ஏன்னா ஒரு பந்தி சாப்பிட்டுனே இருக்குது, ஒரு பந்தி நிற்குது. நானே எட்டி பார்த்தேன். நானும் எட்டி பார்த்துட்டு என்னடா அது ஒருத்தர் சாப்பிட்டுனே இருக்கிறான், பாடி கார்டு மாதிரி பின்னாடி நிற்கிறான், என்னன்னா அவன் எழுந்த உடனே இவங்க உட்காந்துக்குவாங்க அப்படின்னா. இப்போ நாம அப்படிதான் நிற்கணும்னா சரி, நான் அதே மாதிரி போய் ஒரு ரோ சாப்பிடுறது நானும் நின்னுங்க. நின்ன பிற்பாடு அவங்க எழுந்து போனோம், பேப்பர்லாம் சுருட்டி போன பிற்பாடு நாங்கள் உட்காந்தோம். உட்காந்து பிற்பாடு திரும்பி பார்க்குறோம், நாங்கள் உட்கார வேகத்தில் பின்னாடி ஒரு ரோ நிற்குது. அதில் ஒரு ஆள் சொல்கிறா, அதை வந்து வேஷ்டி சட்டையில் உட்காந்துங்கிறாரு, அவர் தான் புலவர் ராமலிங்கம், அவர் நல்லா பக்தியெல்லாம் பேசுவார், விஜய்டிலாம் பேசுவார்னா. பக்கத்தில் ஒரு கேட்குறான், அவரை பற்றி நான் கேட்கல, ஏன் சொல்லிங்கிறேன்றான். இது எனக்கு காதில் உழுது. இது என்னை பற்றி சம்பந்தம் இல்லாமல் விளம்பரம் நடந்துங்குது. ஏன் அப்படி சொல்லிட்டு மட்டும் நான் அப்போ சொல்கிறான், விஷயம் இல்லாமல் சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனுஷன், இப்போ சீக்கிரம் சாப்பிட்ருவாரு பாருன்னா. அதாவது அப்போ தான் சாம்பாரே ஊற்றுறான். இன்னும் நான் ரசத்துக்கு போகணும், மோருக்கு போகணும், என்னை முதல்ல முடிக்கிறதுக்கு அவன் ஒரு உத்தியோக வச்சுக்கிறான் பாருங்க. அப்போ நம்ம சுற்றி இருக்கிறோம் எப்படி இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது சார். ஏன்னா அதனால தான் நான் கேட்குறேன், மனசு எப்பயுமே எதையுமே எதிர்பார்க்குற பக்குவத்தோடு நம்ம இருந்தால் ஒழிய பதற்றமே இல்லாமல் வாழ முடியாது. கட்சம் ரொம்ப கோபம் வந்துடும் சமயத்தில். பதற்றப்படக்கூடாதுன்னா பக்குவப்படணும். நான் அதனால 36 வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு தான் பக்குவப்பட்டோம். இன்னும் இதை விட பெரிய வேடிக்கை, படிக்கிறவனை விட படிச்சுட்டு போனான் பாருங்க, அவன் படுத்துற பாடு பெரும்பாடு. குரோம்பேட்டை ராதா நகருக்கு உள்ள போறான், சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒருத்தன் பின்னாடி இருந்து குரல் வருதா, ஐயா வணக்கம்னா. பயந்து போய் திரும்பி பார்த்தேன், யாரா அவ்வளவு சவுண்டா வைக்கிறேன்னு. திரும்பி பார்க்குறான், ஆள் பெரிய ஆளா தஞ்சான். யாருப்பான்னு, என்ன அடையாளம் தெரியலையா சார், உங்ககிட்ட தான் படித்தேன், வேலையில்லாமல் சுற்றி கிடக்குறேன். இது நான் என்ன சார் பண்ணுவேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்து என்னை வந்து அவமானப்படுத்துகிறான். சில சூழ்நிலைகள்லாம் அப்படி வரும் சார். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், எப்பயுமே உறவுகளில் வரும், நட்பில் வரும், நம்ம பார்க்குற பழகிற இடங்களில் வரும், பஸ்ஸில் வரும், ட்ரெயினில் வரும். நான் வந்து தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன் காரில். ரொம்ப உயர்ந்த மனிதர், மனிதரிலே புனிதர். அவர் மனிதரிலே புனிதர். ஒரு கூட்டத்துக்கு கூட வாழ்நாள் பூரா பணமே வாங்காம ஏழை குழந்தைகளுக்கே அதை கொடுத்து உதவிய ஒரு வள்ளல். ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்களோட நான் பாலிய பருவத்திலே 10 வருஷம் அவர் கூடயே கார்ல இருந்து அவருக்கு கூடவே ஒரு உதவி செய்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவன் நான். ரொம்ப அருமையான பெரிய சான்றோர் இடத்துல கடவுளை என்ன கொண்டு போய் சேர்த்தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் சில பக்குவங்கள்லாம் நமக்கு கிடைச்சிதுங்க. சாதாரணமான பக்குவமாங்கள் அவங்க இல்லை. தென்கட்சி சுவாமிநாதனை பற்றி 1 மணி நேரம் தனியாக கூட பேசலாம். அவ்வளோ அருமையான ஒரு மனிதர் அவர். இலக்கிய சுவையோடு பேசக்கூடியவர். நகைச்சுவைனா அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கடல் மாதிரி, அதாவது அலையில்லாத ஒரு கடல் மாதிரி இருந்தவர் அவர். நானும் அவரும் குற்றாலத்துக்கு போய் முதல் நாள் பேசிட்டு மறுநாள் அருவியில் குளிக்கலான்னு போகிறோம். அவர் கூட படித்தவங்க 2 நண்பர்கள் பிர்லா கோளரங்கத்திலேருந்து வந்தவங்க. அப்போ இன்று ஒரு தகவல் பிரசித்தியாக இருக்கிற நேரம் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு நட்பு முறையில், ஏ சாமிநாதா நீ அது அருவி கொட்டுத உயரம், அந்த உயரமான இடத்துல உக்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா. எனக்கு சங்கடமாக இருந்தது. எதுக்கு அவரை போய் இவ்வளோ மனுஷன், நல்ல மனுஷனை போய் இப்படி கேட்குறாரு. அதுக்கு அவர் அமைதியாக சொன்னார், சார் நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாரு. அதை எப்படி மாத்தினார் பார்த்தீங்களா. அவன் சொன்னவனே சிரிச்சுட்டான். நான் ஐயாவை நானும் இந்த கலவைன்னு ஒரு ஊருக்குதுங்க, இந்த வேலூர் பக்கத்தில், ஆரணி பக்கத்தில். அங்கே அரிமா சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் 2 பேரும் பேசுறதுக்கு. லைன்ஸ் கிளப்பில் என்ன பண்ணாங்க, ஒரு அமரர் ஊர்தி வாங்கி பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த விழாவில் வாழ்த்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் போய்க்கிறோம். அது என்னமான ஊர்தி, அமரர் ஊர்தி. நான் பார்த்தேன் இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிடுறேன். ஐயா நீங்கள் தான் மூத்தவர், நீங்களே அதை செய்யுங்கன்ட்டேன். நீ கெட்டிக்காரன்டா, இவனை விட நீ தான்டா கெட்டிக்காரன்டார். இல்லையா நமக்கு பக்குவம் கிடையாதுன்ட்டேன். நான் உட்காந்துட்டேன், பேசிட்டு வந்து உட்காந்துட்டேன். இவர் எழுந்தார், அதை அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவர் மூலமாக. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்களேன். இந்த ஊரை நம்பி இந்த வண்டியை வாங்கிட்டாங்க. முதல் வார்த்தை, இந்த ஊரை நம்பி இந்த வண்டியை வாங்கிட்டாங்க. எல்லாரும் பயன்படுத்துங்கன்னா நல்லா இருக்காது, பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கனாலும் துரு பிடிச்சிரும். யார் யாருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திங்கன்னு ஒப்படைச்சிட்டேன்ட்டார். அதுதாங்க அனுபவ ரீதியில் வரக்கூடிய ஒரு வார்த்தைன்றது. எவ்வளோ அருமையான மனிதர் தெரியுமா. சேலத்தில் குகைன்னு நண்பர்கள் குழுன்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. நாகோகி என்னுடைய நண்பர் நீண்ட நெடுங்காலமாக 50 வருஷத்துக்கு மேலே நடத்திக்கிட்டு வர்றாரு அந்த அமைப்பை.
அது மறக்க முடியாத அனுபவம். ஐயாவை நான் அதில் போய் பேசுறதுக்காக போயிட்டு குகையிலேருந்து அம்மாப்பேட்டைக்கு காரில் போகிறோம். நடுவில் ஒரு வழியில் கார் போக முடியாத ஒரு இடத்துல இறங்கி நடக்க வேண்டியது, அந்த ரோடை கிராஸ் பண்ண வேண்டியது. நான் கொஞ்சம் குறும்பான ஆள், எதுவுமே நம்மளை சுற்றி ஏதாவது நடந்தால் நான் நின்று பார்ப்பேன். என்னதான் யாராவது பேசுறதுக்கு காதல விழுந்தாலும் ரசனையாக இருந்தால் ரசிப்பேன். அதுக்கு பதிலெலாம் சொல்லி மாட்டிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். அப்போ நம்ம எழுதும் போது கூட பார்த்தீங்கன்னா, நான் பிஎட் படிக்கிற காலத்தில் சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரியில் 1971 படித்தேன். வலம்புரி ஜான் என்னுடைய ஆத்ம நண்பர். அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தார். அப்பயே நாங்கள் 2 பேரும் தமிழ்நாடு பூரா சுற்றினோங்க. அப்போ சுப்பிரமணிய முதலியார் தெருவில் நான் தங்கியிருந்த போது இந்த பனகல் பில்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குதுங்க. அங்கே வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீழே ஒருத்தன் எழுதினான், ஈபியிலேருந்து வந்து எச்சரிக்கைன்னு எழுதினான். நான் நின்ன இன்னமோ எழுத போகிறானே, நம்ம நாட்டுக்கு என்ன எழுதுறான்னு பார்க்கலான்னு. எச்சரிக்கைன்னு எழுதிவிட்டு கீழே எழுதுனா 2500 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறதுன்னு எழுதினான். கீழே எழுதுனா தொடாதேர்னு எழுதினான். 3வது 4வது வரி எழுதுனா தொட்டால் மரணம் ஏற்படும்னு எழுதினான். கரெக்டுன்னு போகலான்னு பார்த்தா குறிப்புன்னு கீழே எழுதினான். என்னடா என்ன எழுத போறான்னு பார்த்தேன், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள்னு எழுதினான். நான் என்ன கேட்குறேன், அவன் தொட்டாதான் போக போகிறான், அப்புறம் நீ யாரை வச்சு என்ன தண்டிக்க போற? அந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய இருக்குது சார். அன்னைக்கு கூட நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், பெரிய 5 அடுக்கு மாடியில் கீழே போர்டு வச்சுக்கிறான் சார், இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். இல்லை ரொம்ப யார் என்ன எழுதுறான் என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியல சார். அதில் எவ்வளோ அர்த்தம் உள்ளே இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இவர் எழுதுறாரு. இந்த எண்மோ எழுதுனான்னு சொல்லி அம்மாப்பேட்டை அந்த போகும்போது இறங்கி கிராஸ் பண்ணும்போது ஐயா முன்னாடி போயிட்டார், நான் பின்னாடியே வந்தேன், நின்னேன். ஒருத்தன் எழுதுனான், அந்த டெலிஃபோன் ஒயரை அந்த ரோடு ஓரமாக புதைக்கிறதுக்காக ஒருத்தன் பள்ளம் தோன்றான், அது போட்டு உள்ளே வச்சு மூடுறவன் கூட அன்றைக்கி வரல போலுக்குது. அவன் கூட வேலை செய்கிறவன் வராதனால ஒரு அட்டையில் எழுதி வச்சுருந்தான் ஒரு வாசகம். புதுசாக ஒருத்தனை வேலைக்கு சேர்த்து அன்னைய டெய்லி கூலியை கொடுத்துடலான்ற நல்ல நோக்கத்தோட அவன் எழுதுனது தான் ஒரு மாதிரி இருந்ததை தவிர அவன் நோக்கம் நல்ல நோக்கம்தான். அதில் என்ன எழுதினான், கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதினான். இதை நான் படிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் சிரித்தேன். முன்னாடி போன ஐயா என்ன பண்ணார், திரும்பி பார்த்துட்டு என்னடா சிரிக்கிறேன்னாரு. இல்லை அந்த மாதிரி எழுதிக்கிறான் சாருன்னு. அவனை கூப்பிடுன்னாரு. அவனை கூட்டு போய் உள்ள விட்டான். பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அவனுக்கு கொடுத்தாரு. ஏங்கய்யா அவன் தப்பாக எழுதிக்கிறான், அவனுக்கு போய் 100 ரூபாய் கொடுங்க. இல்லைடாப்பா, நம்ம கேட்காமலே பல பேர் கூட வர்றான், அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ மனதைரியசாலியாக இருப்பான். அதனால தான் நான் அவனை பாராட்டினேன்னாரு. அந்த மாதிரி ஒரு மனோபாவம், ஒரு பாராட்டுகிற ஒரு எண்ணம், ஒரு பெரிய பரந்த மனசு இருக்குது பாருங்க. அதுதான் ஒரு நகைச்சுவையாளருக்கு ஒரு அழகு. இல்லைன்னா பேச முடியாது அவரால். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இந்த நகைச்சுவை உணர்வுனால கிடைக்கும்ன்றதுக்காக நான் சொல்லுவேன். சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பாதையைத்தான் திறந்து காட்டும். இதில் நிறைய பார்க்கலாம். பெருந்தலைவரிடத்துல பார்க்கலாம், அரசியல் தலைவரிடத்துல பார்க்கலாம், ஆன்மீகவாதிகளிடத்துல பார்க்கலாம். யாருக்கிட்ட நகைச்சுவை இல்லை, எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இல்லை என்று சொன்னால் நான் எப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னார் அண்ணல் காந்தியடிகள். சாதாரணம் இல்லைங்க. சபர்மதி ஆசிரமத்துக்கு நான் 1 வருஷத்துக்கு முந்தி போனேங்க. அண்ணல் காந்தியடிகள் தங்கியிருந்த அறையில சட்டைய பனியெல்லாம் அவுத்துட்டு புரண்ட நான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதே, இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறதுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுத்தான இறைவன். அப்படிப்பட்ட ஆசிரமத்தில் அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விருந்து கொடுப்பார். அவர் விருந்தில் நம்மளாம் தெரிஞ்சுக்கணுங்க. விருந்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தினம் வந்து வேப்பம் இலை, வேப்பம் பூ கிடையாது, வேப்பம் கொழுந்த பறிச்சுட்டு வந்து வேப்ப இலையை தொகையில அரைச்சி அதில் உப்பு காரம் எதுவே கிடையாது, பிளெயினாக அரைச்சி அப்படியே ஒரு ஒரு உருண்டை வைப்பார். அது ஆசிரமத்தினுடைய விதிமுறை. சபர்மதி ஆசிரமத்தில் விதிமுறை அது. அன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டான் சாப்பாட்டில். வெள்ளைக்காரன் உட்கார்ந்த உடனே அவன் பரிமாறுறவன் கேட்டான், அவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாத, சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோ அப்படின்னாரு. வையி, என்ன ரூல்ஸோ அதுபடி வையின்ட்டார் காந்தி. வச்சாச்சு. வச்சுட்ட உடனே அவன் என்ன பண்ணான், வைக்கும் போதே நமக்கு ஒரு பழக்கம் இல்லை, அதாவது தனித்தனியாக தொட்டு பார்ப்போம் இல்லையா, டேஸ்ட் பார்ப்போம். இவன் என்ன பண்ணா, இது மொத்தம் முதல்ல வச்ச உடனே கிரீன் கலர்ல இருக்குது, இது என்ன புதுசா இருக்குதுன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணான். கர்ண கசப்பு. அடாடா, இவ்வளவு கடுமையான கசப்பை வச்சுட்டாங்களே நினைச்சு என்ன பண்ணா, மற்ற சைட் டிஷ்லாம் நிறைய வச்சாங்க. அவன் ஒரு மனசுல ஒரு முடிவு பண்ணான். என்ன முடிவு பண்ணா, இது பாபுஜிக்கு ஒரு சட்டம் அது தெரிஞ்சு வச்சுங்கிறான், இலையில ஒன்றும் மிச்சம் வைக்கக்கூடாது, இலையை தவிர எதையுமே வைக்கக்கூடாதுங்க. அதனால என்ன பண்ணிட்டான், இது வச்சாலும் தப்பாயிடும், அவரும் எதிரிலே நிற்கிறாரு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணவன் இடையில இதை எடுத்து எல்லாத்தையும் கெடுக்கிறத விட இதை முதல்ல உள்ள தள்ளிட்டு இதை மறக்கிறதுக்கு மற்றதெல்லாம் சாப்பிடுவோம்னு முடிவு பண்ணி மொத்தமா எடுத்து சாப்பிட்டான்.
காந்தி பரிமாற ஒண்ணு கூட்டு சொன்னாரு, பிடிக்காதுன்னு சொன்னீங்க, எவ்வளவு பிடிக்குது பத்தி அவருக்கு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டார். அது இதை நான் படிச்சுட்டு ரொம்ப ரசிச்சேன். இன்னும் கொஞ்சம் வையின்னா பிறகு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் முகம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ வாழ்க்கை சூழ்நிலைகள்ல பல சூழ்நிலைகள்ல இப்படிதான் சார் வரும். நம்ம வீடுகளிலே உட்காடுறோம், வீடுகளிலே உட்கார்ந்த போது கூட நம்ம பல நிகழ்வுகள் சார், நம்ம என்ன, நான் கேட்கிறேன், மனைவியும் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா சார்? நான் கேட்கிறேன், எதிரியா? சண்டை போடுறதுக்குன்னா நம்ம வாழ்க்கையை தொடங்குறோம். உள்ள போற போதே ஒரு விரக்தியோட போய் இன்னைக்கு பாத்துறேன், 1 2 1 பாத்துறேன், அந்த மாதிரி வரக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அதுல என்ன வருது? ஒண்ணுமே தப்பு. அது ஒரு குடிகாரன் கூட எவ்வளவு தெளிவாகிறான் தெரியுமா? ஒரு டாஸ்மாகில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் கேட்கறான், இப்படி குடிச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு போறிய, உன் சம்சாரம் கேட்க மாட்டாங்களான்னு. சிச்சா, அவளுக்கு நல்ல இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அவங்க எடுத்துக்கிற பாணியை பாருங்க. அது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது. எங்க அப்துல் காதர் தான் சொல்லுவார், அழகான ஒரு கவிதை வரி, பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும். நாங்க ஆமா, வாரத்துக்கு வாழ்க்கையில் அதானே சார், நட்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அது சில பேர் அதை கூட மனசுக்குள்ளே வச்சிருப்பான். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போய் ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு பதறி போய் கேட்டுது. அவன் ஏற்கனவே அந்த நண்பனுடைய மனைவி கேட்குது, அவனை கூட்டின்னு வரும், ஏங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பாத்துக்கிற பொண்ணு பார்க்க சைக்கிளையே, ஏன் நீயாவது சொல்லக்கூடாது? அதுக்கு அவன் சொன்னா, எனக்கு மட்டும் அவன் சொன்னானா? அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்றது அப்பதான் அந்த அம்மாவுக்கே தெரியுது. எதையுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. எப்பயுமே நான் ஒண்ணு சொல்றேங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சினே பயணப்படுவோமே. நிறைய பேர் கவலையே உருவாகி உட்காந்துங்கிறோம். நான் இன்னொன்னு சொல்றேங்க, நேற்றைய நடந்ததை எண்ணி எண்ணி வருந்துவதால் பயனே இல்லை, நாளைக்கு என்ன நடக்குமோ என்று பயப்படுவதனாலும் பயனே இல்லை. அதை நான் இப்படி சொல்றேன், நேற்றையது என்பது உடைந்த பானை, நாளையது என்பது மதில் மேல் பூனை, இன்று இருப்பது கையில் உள்ள வீணை, இதை வாசித்து வாசித்து சுகப்படுவோம். சந்தோஷம்ன்றது வெளியில் இல்லைங்க, மனசுக்குள்ளதான் இருக்குது. இப்ப பொங்கல் பண்டிகை வரப்போகுது, நான் தீபாவளி பண்டிகைகளுக்கு என்ன அனுபவிச்சேன்? ரொம்ப அருமையா, தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியவங்க. வீட்டினுடைய மகாலட்சுமியே அவங்க தான் சார். அவங்களால தானே ஒரு பெண்ணை வீட்டுக்கு கொண்டாடுறோம். அவங்கள மதிச்சு, அவங்கள பெருமைப்படுத்தி, அவங்கள பாராட்டு. நம்ம பாராட்டுறது கூட போச்சே, இப்போ பாராட்டுறதே போச்சே, எல்லா குணங்களும் போச்சு சார். இப்போ ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், எங்க பாட்டியே நான் கேட்பேன், பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அடையாண்டா கேட்கிற, கல்யாணம் முடிஞ்சு உன் தாத்தா முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சுடா. அப்புறம் அதுக்குள்ள உங்க ஒப்பனை சித்தப்புறம் பிறந்துட்டான். என்ன ஆனந்தம், என்ன மகிழ்ச்சி! அடாடாடா, அதுக்குள்ள புதையல் எவ்வளவு இருக்கு ஐயா. அந்த மௌன பார்வையிலே எவ்வளவு மகிழ்ச்சியே வாழ்ந்து வாழ்ந்து அனுபவித்திருக்கிறார்கள் அவர்கள். என்ன மகிழ்ச்சி! அதனால்தான் ஒரு காலகட்டத்தில், கற்பனை கட்டாத காலத்துல பிராணநாதான்னு கூப்பிட்ட காலம் அந்த மண்ணுல இருந்தது. அப்புறம் மாமான்னு கூப்பிட்ட காலம், அப்புறம் அத்தான்னு கூப்பிட்ட காலம். இப்போ டே ரமேஷ் இங்க வாடா. இல்ல, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. ஏங்க பிளீஸ் அதை எடுங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம். ஏங்க அது எடுக்கிறீங்களா? 2 வருஷம். எடு 5. யோ அது எடியா 10. மாசம் மரமாட்டேன் நிக்கிறிய, வா 15. கூப்பிடுறாங்க ஒப்பனை 20. எதுக்கு லாய்க்கில்லாத ஒண்ணுக்கு போய் எங்க அப்பா மாட்டி வச்சான் பாரு, அது எங்க மேயுது பார்த்தா சீக்கிரம் வர சொல்லு. 25. எனக்கெல்லாம் 37 வருஷம் ஆகுது. சிசுபாலனுக்கு அந்த நிலைமை வரும், எல்லாருக்கும் வரும். ஆனந்தம் சார், நீங்க ஆரம்பிச்சு நீல முடியறதாயா லைஃப். நான் விஜய் டிவில கூட ஒரு வார்த்தை சொன்னேன், நீயா நானா என்பது வாழ்க்கை இல்லை, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. இதுல என்ன இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா மகிழ்ச்சி. தப்பே நடக்கட்டுமே, உன்னால இவ்வளவு தப்பு பண்ண முடியுமா? அப்படி சொல்லி பாருங்களேன்.
சின்ன தப்ப கூட பெருசா டெவலப் ஆகி இப்ப நானே இருக்கிறேன், வீட்டுக்கு போறேன், 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு நேரம் வீட்டுக்கு போன உடனே வேகமா ஒரு காப்பி கொண்டாந்து கொடுக்குறா, என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு மாதிரியா இருக்கிறான் அந்த மனுஷன் சொல்லி காப்பி கொண்டாந்து போடும்போது வாங்குற வேகத்துல வேட்டியில சிந்தி போகுது. சிந்தனை உடனே நான் இப்படி சொல்றேன், சாரிமா நான் தாமா வேகமா வாங்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நானே கொஞ்சம் சோப் போட்டு நானே வாஷ் பண்ணிடுறேன், நோ டோன்ட் நான் சொன்னேன்னா இல்லைங்க பாவங்க, நீங்க என்னென்ன பசங்க என்னென்ன பண்ணானுங்களோ தெரியல, பாவம் எப்படியோ வந்தீங்க, நான் தான் கொஞ்சம் நிதானமா கொடுத்துருக்கணும், நீங்க அவசரப்பட்டு வாங்கினான்னு கூட நான் நிறுத்தி இருக்கணும், அது தப்பு என் பேர்ல தான் சொல்லும் போது தவறுகளை பகிர்ந்து கொள்ளுகிற போது ஆனந்தம் தாண்டவம் ஆடும் அங்கே. இப்படி பாருங்க, நானே சொல்றேன், நான் தாண்டி அவசரப்பட்டு வாங்கிட்டேன், நீயா உன் பரம்பரையா அவசரப்பட்ட பரம்பரையா? உடனே நான் கேட்கிறேன், ஏய் நீ என்ன பத்தி பேசுங்க, பரம்பரை பத்தி உனக்கு என்ன தெரியும், உங்க அப்பா மட்டும் யோசித்தியா, கல்யாண பைய கட்டில் வாங்கி தரேன், பீரோ வாங்கி தரேன், பெட் வாங்கி தரேன், நான் ஒண்ணு வாங்கி கொடுக்கல, உனக்கு பொண்ணு கொடுத்ததே அதிகம் இல்லையா? அப்போ வார்த்தைகளை வளர விட்டு சிக்கல்களை அதிகமாக்கி கொள்ளுகிறது தானே நம்ம கிட்ட வருது. அதனால்தான் சொல்றான், ஒருவர் பொறை இருவர் நட்புன்னா பெரியவங்க சாதாரணமா சொல்லுது சார், ஒருவர் பொறை இருவர் நட்பு, அது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். வார்த்தைகளை மட்டும் கூடுமான வரைக்கும் மௌனத்தை விட ஒரு ஆயுதம் உலகத்திலே கிடையாது. மௌனத்தை விட ஒரு ஆயுதம் உலகத்திலே கிடையாது சார். சரி பொறுமையா கேட்பான், என்னதான் ஆயிட போகுது, ஏன் பதட்டப்படணும், ஒண்ணு இல்லை. ஏன் காரணம் என்ன தெரியுமா, பரபரப்பான உலகத்துல நாம இருக்கிறோம் சார் இன்னைக்கு, அதுதான் காரணம். ஒரு பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறான், தப்ப யார் மேலேயே தலையில தூக்கி போடுறதானே சார் எல்லாம் நிறுவனம், அதுதான் அது காரணமே. தாமரத்தில் போன வாரம் போறான், ஒரு சைக்கிள்ல போறான், காத்து இறங்கி போச்சு சார், இறங்குற உடனே அவன் கேட்கறான், இன்னும் பிரதமர் ஆட்சி பண்றாருன்றான். ஏண்டா உன் சைக்கிள்ல காத்து இறங்கி போனதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு, நாடே சரியில்லைன்றான். டவுன் பஸ் நிக்கலன்னு வச்சுங்களேன், டவுன் பஸ் நிக்கலன்னு அவன் என்ன நினைக்கிறான் சார், கண்ணாமண்ணான் பண்றான், என்னடா ஆட்சி நடக்குதுன்றான். அடுத்த பஸ் நிக்கலன்னா என்ன ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்றாருன்னு கேட்கறான். 4வது 3வது பஸ் நிக்கலன்னா என்ன டிரைவர் கண்டக்டருக்கு வேஸ்ட் சம்பளம்ன்றான். 5வது பஸ் நிக்குது, ஏறிக்கிறான், ஏறி அடுத்த ஸ்டாப்பிங்ல நிக்கும் போது நம்மளே கேட்கறான், ஏன்டா கண்ட இடத்துல நிறுத்தி கழுத்து இறக்குற, வேகமா போன்றான். சுயநலம் பெருகிவிட்டதனால் இந்த சூழ்நிலை மலிந்து போய்விட்ட அவலம் இல்லையா? அன்னைக்கு அப்படி இல்லைங்க, பொதுநலமான ஒரு சிந்தனை இருந்தது. அதனால அவங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி களமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனந்தத்தை மையப்படுத்தினார்கள். குறைகளே அவர்களுக்கு தெரியல, குறைகள் சுற்றி இருந்தாலும் ஏன்னா சில பேருக்கு எப்பயுமே பார்த்தாலே, நான் ஆரம்ப தமிழாசிரியர் இருந்ததுனால பின்னாடி தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர் எப்பயுமே எங்களுக்கு என்ன குணம் வரும் தெரியுமா, ஒருத்தங்க ஒண்ணுக்கு எழுதி கொடுத்தான்னா உடனே அதை பாராட்ட மாட்டோம், இக்கு விட்டு போச்சா இச்சி விட்டு போச்சா, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. குறைகளை தூக்கி அப்புறம் போடு, குறைகளை தூக்கி போடு. என் பிள்ளைகள்லாம் எழுதினு வருவான் சார், என்ன அழமா எழுதுவான் தெரியுமா, அவனை மாதிரி சிந்தனையாளர் உலகத்திலே கிடையாது. ஒரு பொறியாளரை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், ஒரு பில்டிங் கட்ட பொறியாளர்ன்றதுனால சொல்றேன். ஒருத்தன் செங்கல்னு தலைப்பு கொடுத்தேன் சார், 1978 9th படிக்கிற பையனுக்கு செங்கல்னு தலைப்பு கொடுத்தேன் சார். ஒருத்தன் கவிதை எழுதினான் பாருங்க, 2 பையனை செலக்ட் பண்ண, அவனோட பெரிய கவிஞனா ஆகி விட்டான் பிற்காலத்துல. ஒருத்தன் எழுதுனான், செங்கல்லே செங்கல்லே அனைத்து உயிரும் சுட்டபின் இறக்கும் நீயோ பிறக்கிறாயின்னு எழுதுனான். இதை விட என்னங்க சிந்தனை வேணும்? இன்னொருத்தன் எழுதுனான் பாருங்க, செங்கல்லே உன் சிவந்த நேர மேனியை கண்டு உலகத்தில் காதலிப்பார் பலர் என்று கருதி உன் கற்பை காப்பாற்றத்தான் சிமெண்டை கொண்டு மூடி மறைக்கிறார்களோன்னு எழுதுனான். இதை விட என்ன கற்பனை வேணும்? அதை விட இன்னொருத்தர் துள்ளி குதிச்சுட்டு வந்தார், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், சார் நான் கூட எழுதுவேன் சார், எங்க அப்பா பாராட்டுவார் சார், நான் கூட எழுதுறேன் சார். பெரிய விட்டு என்னடா எழுது கொண்டா, வீதியை எட்டி பார்த்தானா, சுசுகி பறக்குது யமகா பறக்குதா, 2 போட்டி போட்டுன்னு போறானுங்க பைக்ல. அவன் எழுதலாம் பாருங்க, சுசுகிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். இதை விட என்னங்க வேணும் சமூகத்தை சுட்டி காட்டுறதுக்கு? அதனால நான் என்ன சொல்றேன், பாராட்டுவேன். முதல்ல பாராட்டுற பழக்கமே நமக்கு இல்லையா போச்சே. அதனால குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் உடம்பு பலசாலியான ஒரு ஆளு போய் ஓட்டல் முதலாளி கிட்ட கேட்டுக்கிறான், ஐயா எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்களாலும் உன் உடம்புடைய பலத்தை பார்த்தா நீ மாவு அரைக்கிறதுக்கு தான் பொருத்தமானவன்னு, அதுதான் ஆள் இல்லாமல் இருக்குது, கண்டிப்பா அது செய்வியாடான்னா மாசம் 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போடுறேன், இதை விட சுகமான வேலை எங்க கிடைக்கும் போது நான் கண்டிப்பா செய்யறேன்னா. ஆனா ஒண்ணுடா, நீ டெய்லி மாவு அரைக்கிற போது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொண்டாந்து காட்டு, நான் சொன்ன பிறகு எடுக்கணும்டான்னாரு. அதே மாதிரி மாவு அரைச்சான், கொண்டாந்து காமிச்சான், தொட்டு பார்த்தாரு முதலாளி, பார்த்துட்டு எல்லாம் வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் நாளையிலேருந்துனாரு. சரின்னா அதே மாதிரி மறுநாள் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி அரைடான்னாரு. 3வது நாளும் காட்டினா அதே மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைடாரு. டெய்லி இப்படி சொல்லுவாருன்னு முடிவு பண்ணிட்டான். 4வது நாள் கொண்டாந்து நீட்டினா, தொட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரைனாரு. அவனுக்கு கோவம் வந்துடுது, நான் வேலையை விட்டுறேன்னா. ஏன்டா நான் டெய்லி சொல்றதாண்டா சொல்றேன், ஏன் கோவப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 3 நாளாக நீ சொன்னது நியாயம், நான் இன்னைக்கு வெண்ணெயே கொண்டாந்து காமிச்சேன்.
நீ இதையும் தொட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரடான்னா நான் எங்க போறது? 10 வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்சாலும் ஒரு நாள் கூட நீ என்ன பாராட்ட மாட்டேன். ஏன்? உனக்கு நிறையை பார்க்க தெரியாது, குறை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். அதனால வீட்டுக்குள்ள போன உடனே, ஏன் இந்த சேர் யாரு போட்டது, இந்த சேரை யார் நவுத்தது, என்ன பெரிய கேள்வி, சேர் நவுந்து போனா என்ன, அது நவுத்திட்டு போ. அதாவது நாம எதையுமே எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு நம்ம என்னைக்கு பெறுகிறோமோ அதனால்தான் வலிமையான சிந்தனைகள் கூட நமக்கு வளமா வரும். அதனாலதான் சொல்றேங்க, அன்னைக்கு ஒரு பெருந்தலைவர், அன்னைக்கு ஒரு முதலமைச்சர், அவர் சட்டமன்றத்துக்கு போறாரு. சட்டமன்றத்துக்கு போகிற போதே லிப்ட்ல ஏறாரு. அப்படி லிப்ட்ல ஏறும் போதே லிப்ட் ஆபரேட் பண்ற பையன் ஓன்னு அழறான். அழுதுட்டு கையில ஒரு மனுவை கொடுத்தான் அவர்கிட்ட. நீ தானே சிஎம், கையில வச்சுக்கோ அந்த மனுவெல்லாம். ஏண்டான்னாரு. என்னடான்னாரு. உன்னால எனக்கு வேலை போக போதுன்னா. நான் என்னடா பண்ணேன்னாரு. ஒரு ஜீவோ வந்துடுத்து, லிப்ட் ஆபரேட் பண்றதுக்கு 10வது படிக்கணுமா, ஜீவோ வந்துடுது, நான் 8வது தான் படிச்சுக்கிறேன். அப்படியா? நேரா சட்டமன்றத்துக்கு உள்ள போனாரு. ஐஏஎஸ் அதிகாரியை, சம்பந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டாரு. இன்னும் அப்படியே ஒரு ஜீவோ வந்து, ஆமாங்க, கிழிச்சு போட்டி அந்த ஜீவோ மாத்தியா, பொத்தான அழுத்தினா மேல போகுது, பொத்தான அழுத்தினா கீழே வர போகுது, இதுக்கு எதுக்கு 10வது? அந்த பையன் கேட்டான் யா கேள்வி, அவனாவது 8வது படிச்சுக்கிறான், நான் அது கூட இல்ல. கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். இன்னொரு சொல்றேங்க, நாம் எதுவாக வேண்டும் என்று சதா நினைக்கிறோமா நாம் அதுவாகவே மாறுவோம். உயர்வை நோக்கி நம்ம பயணப்படுவோமே, உயர்வை அதனால் ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நான் பாரதி அடைவதற்கு முன்பு பாடினானே. உயர்வை நோக்கி பயணப்படுவோம். உயர்வை நோக்கி நம்ம பயணப்படுகிற போது உள்ளம் வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தரகம் உள்ளத்தனையது உயர் உண்ணா திருவள்ளுவர். நம்ம மனசு எந்த அளவுக்கு உயர்வை நோக்கி பயணப்படுகிறதோ, அதனால்தான் நான் சொல்றது போற இடங்கள்ல உண்டு, கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறு. அதுல கூட பார்த்து நிதானமா பண்ணணும். நிறைய பேர் உழைக்கிறான், 24 மணி நேரம் படிப்பான், லாஸ்ட் ரேங்க் அவன் தான். 2 மணி நேரம் படிப்பான், அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா வருவான். கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறு. 2 விஷயம் இருக்குதுங்க. அண்மையில நடந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணுன்றதுக்காக சொல்ல வரேன். அவனை இன்னும் நம்ம தயார்படுத்தணும். அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க நிறைய இருக்கும், மக்கள் செல்வம்னே பேரு. எங்க பெரியப்பான் கள்ளங்கப்பட இல்லாத மனுஷன். எங்க பெரியப்பன் 16 பசங்க இருக்கு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றாரு. அது அவரு அது மாதிரி செஞ்சுட்டாரு. அவரை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா என்னமோ பகவான் கொடுத்தது 16 தான், குறையாவே தான் சொல்லுவாரு. இன்னும் ஏதாவது பகவானுடைய திருவருள்வாரு. அந்த மாதிரி ஒரு மக்கள் செல்வம்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. 16 பசங்க 20 பசங்க இருக்கிற காலத்துல பெத்தவங்க நிம்மதியா தூங்குனாங்க. ஒன்ன வச்சுக்கிட்டு நம்ம தூக்கம் இல்லாம கிடக்கிறோம். காலம் கலியுகம். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. கருவிகளே இல்லாம இருந்தா கூட சுகமா இருந்திருக்கும் போல இருக்குதுயா. இன்னைக்கு ஏகப்பட்ட கருவிகளை தயார் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அடிமையாகி பல சிக்கல். இப்ப தமிழ்நாடே தத்தளிக்குது. வாணி ராணி குடும்பம் சேருமா சேராதா? இவன் அண்ணன் தம்பி சேருவானா சேர மாட்டான்னு ஒரு நாளைக்கு கூட நினைச்சது கிடையாது. அந்த அக்கா தங்கச்சி குடும்பம் சேருமா சேராதா? கற்பனையில் மூளையை அடகு வைத்து கருத்தை இழந்து தவிக்கிற கூட்டம் மலிந்து போய்விட்ட ஒரு மண்ணாக அது மாறிச்சு. ரொம்ப வருத்தமாகுது. அதனாலதான் சொல்றேன், அன்னைக்கு உறவுகளை நேசித்தான், அன்னைக்கு கருவிகளை நேசிக்கும். ரொம்ப அவஸ்தையில நம்ம பயணப்படுறோம். ஆனா பிள்ளைகளை நெறிப்படுத்தும் போது சொல்லணும்ன்ற நான் 16 பசங்களை பெற்றவர். நல்ல ஞாபகம் இருக்குதான். சின்ன பையனாகிறான், குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவன் எங்க பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான். அவரு கோவம் வந்துருத்து, டே கூப்பிடுறாவன ஓடி போய் கூட்டின்னு வந்து நிறுத்தினேன். ஏன்னா என்ன மனுஷனா தெரியலையா, என் வீட்டு கொடுக்க மாட்டியா? ஏடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்னு நினைச்சிட்டேன்னா. ஒரு பெரிய கல்யாண பூசணிக்காயில கற்பூரம் வச்சு சுத்தி போட்டான்னு வச்சுங்களேன், பாவி கண்ணு வச்சுட்டான் என் பிள்ளைங்களேன்னு. மக்கள் செல்வம் மகிழ்ச்சியாக இருந்த நாடு அந்த நாடு, சாதாரணமானது அல்ல. இன்னைக்குதான் நம்ம சிக்கல் சிக்கல் சிக்கல்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டு கிடக்கிறோம். நிறைய நம்ம வாழ்க்கையில நெளிவு சுழிவுகள், எளிமைத்தனம், நம்முடைய இறங்கி வருகிற மனோபாவம். நான் இன்னும் சொல்ல போனா 36 வருஷம் அந்த பிள்ளைகள் இடத்துல நான் உள்ள நுழையிற போதே நான் ஒரு மாணவனாக என்னை நினைக்கிற போதுதான் அந்த பிள்ளைகளோடு நான் 2.5 கலந்து போனேன். என்னை நான் தனித்துவம் பெற்றவனாக நான் கருதி விட்டோம்னா தோல்விதான் நமக்கு வருமே தவிர வெற்றி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் சொல்றேன், வாழ்க்கையில பிள்ளைகளை உருவாக்குகிற மிகப்பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிற போது கடினமாக நம்மால் அவர்களை அணுகுவதை விட கவனமாக அணுகுவதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. ஏன்னா 2 விஷயம் இருக்குது இன்னைக்கு. நான் பிள்ளைகளை, நான் கல்லூரிகளுக்கெல்லாம், பொறியியல் கல்லூரியும் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் போறேன்.
ஏதோ வேடிக்கை மட்டும் பேசுறதுல மட்டும் நின்று விட கூடாதுன்ற ஒரு அக்கறையோடு சொல்றேன். 20 வருஷம் வரைக்கும் உங்க அம்மாவும் அப்பாவையும் நம்புறியம்மா, அதுக்கு பிறகு உனக்கு நல்ல கணவனை தேடி தருவாங்க அப்பா அம்மான்னு ஏன் அந்த நம்பிக்கையை நீ இழந்துடுற? அதே மாதிரி பையனையும் கேட்பேன், ஏன்டா நீ 20 வயசு வரைக்கும் அப்பாவும் அம்மாவை நம்புறியே, அதுக்கு பிறகு ஒரு நல்ல பெண்ணை தேடி வைக்க மாட்டாங்களா, அந்த நம்பிக்கை ஏன் போயிட்டுதுன்னு அமைதியாக கேட்பாங்க. அதுக்கு ஒரு 2 விஷயத்தை நான் மையப்படுத்துவேன். நம்ம பிள்ளைகளத்தில் டிஸ்கஸ் பண்ணுங்க சார், ஒன்றும் தப்பு கிடையாது, கூட்டு உட்கார வைங்க. அரைக்கால் ஸ்டவுசர் போட்டுங்கிற வரைக்கும் நம்ம சொல்றத அவன் கேட்பான். ஃபுல் பேண்ட்டுக்கு வேட்டிக்கு வந்துட்டானோ கூட உட்கார வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுங்க. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு பயனுள்ள செய்தி எடுத்துட்டு போறதுக்காக சொல்றேன். அவனுக்கு ஃப்ராங்கா பேசுங்க. இந்த பார், அப்பா அம்மாவை நம்பு, உன் நன்மைக்கு தான்டா எங்களுடைய உயிரே இருக்குது, உன்னுடைய நன்மைக்கு தான்டா என் உயிரே வச்சிருக்கிறோம், அதனால நாங்க நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும், நல்லதையே செய்யும்டா, நீங்க பரிபூர்ணமா நம்புன்னு அவனையும் நம்ம நம்பணும். இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அவசியம் தேவை. அவனுக்கு 2 விஷயத்தை தெளிவுபடுத்தணும், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப தெளிவுபடுத்தணும். ஏன்னா இரு வீட்டாருடைய சம்பந்தத்தையும் விலக்கி கொண்டு அந்த பிள்ளைகள் தனி முடிவெடுத்து ஒரு புதிய பாதையை வகுக்கிற போது சிக்கல் வரத்தான் செய்யும் வாழ்க்கைனாலே. அந்த சிக்கல் வருகிற போது இரு வீட்டு ஆதரவையும் இழந்து விட்ட சூழ்நிலையில் அவர்கள் எடுக்கிற முடிவு 2 வகை. ஒன்று தற்கொலை, இன்னொன்று விவாகரத்து. இதுதான் இன்னைக்கு அதிகமா போச்சுங்க. அதுக்காக சொல்ல வரேன், கவுன்சிலிங் பண்ணுவோம். நம்ம முதல்லயே பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துறோம். பிள்ளைகளுக்கு முதல்ல பின்னால வருந்தி ஒருவேளை சொல்லாம அது வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு நூற்றாண்டு அப்படி இருக்குது. அதனால ஒரு நல்ல செய்திகளை அவர்களிடத்தில் பரிமாறிக்கொள்வதில் கூட தவறே இல்லை. அதுதான் நம்ம கவனமாக அணுகிற முறை. அண்மையில சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரே ஒரு போஸ்ட். அந்த காலத்துல வேலை கிடைக்கிறது வேற, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதுலாம் வேறங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வருஷத்துக்கு 75 வருஷத்துக்கு முந்தி ஒரு அக்கௌண்ட் கணக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு கம்பெனில விளம்பரம் பண்ண ஒரு ஆளு வேலை காலி இருக்குது வரணும்னு. அப்போ நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்களாம். போய் அப்ளிகேஷன் போற நேரம் இல்லை, சொல்லி வாய் மூலமா சொல்லிக்கிறான் நாங்க வரேன்னு. இருந்தாலும் ஒரு 20 பேர் வந்துட்டான். ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்போம்னு மேனேஜர் சொல்லிக்கிறார். என்ன டெஸ்ட், பெரிய ஒன்றும் இல்லை, கணக்கு வரவு செலவு கணக்கு எழுதணும். 4 8 4 2 போனா 2, 4 2 6 கூட்டல் கழித்தல் தானே போட போறான். ஒரே ஒரு கணக்கு கேட்போன்னு 8 × 8 எவ்வளோடான்னு போர்டில் எழுதி போட்டுக்கிறாங்க. அரை மணி நேரம் டைம் கொடுத்துக்கிறாங்க. 20 பேர்ல பல பேர் சலிச்சுக்கிட்டானோ, இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டுட்டு அரை மணி நேரத்தில் எப்படி போடுறதுன்னு. அவ்வளோ பெரிய புலிகள்லாம் வந்துக்கிறான்னு வச்சுங்களேன். அப்புறம் போட்டு அரை மணி நேரத்தில் தட்டு தடுமாறி எல்லாம் போயிட்டு கையில கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போட்டான். போன உடனே ஒருத்தனுக்கு 3வது நாள் ராத்திரி கனவுல வருது நல்ல ஆன்சரு. ஏன்னா சில பேருக்கு பரீட்சையில வராதுங்க, 2 நாள் 3 நாள் பொறுத்து நமக்கு நல்ல கவனம் வரும், ஐயோ நம்ம தப்பா எழுதிட்டோமேன்னு. அதே மாதிரி அவனுக்கு ஞாபகம் வந்துடுது, அடாடா 8 × 8 64க்கு பதிலாக 60ன்னு எழுதிட்டுமே, இந்த வேலை கிடைக்கும் நம்ம நினைச்சுமே, நம்பிக்கை போச்சே அப்படின்னு துடிச்சு எழுந்து ராத்திரி 2 மணிக்கு எழுந்து உட்காந்தவன் தூங்கவே இல்லை. கடைசியில பார்த்தா 11 மணிக்கு அவனுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. பதறி போட்டான், பகவானே என்னை காப்பாத்திட்டா, கரையை திட்டடான்னு சொல்லி ஓடி வந்து மேனேஜர்கிட்ட போஸ்டிங் ஆர்டர் முதல்ல வாங்கிக்கணும். அப்புறம் கேட்டான், சாமி நான் தப்பா தானே எழுதினேன், வருங்காலத்துல கம்பெனியில நான் தான் இங்க வேலை செய்ய போறேன், உண்மையா நடக்கணுன்றதுக்காக நான் கேட்கறேன், நான் 8 × 8 64க்கு பதிலாக 60 தானே எழுதினேன், எப்படி எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, வந்த 20 பேர் நீ தான் நியரஸ்ட் ஆன்சரு, எல்லாரும் 50 கீழே எழுதலாம், நீ ஒரு ஆள் தான் 60 கிட்ட வந்த, அதனால ஒரு 2 வருஷத்துல சரி பண்ணிடலான்னு நாங்க முடிவு பண்ணி தான் உனக்கு அந்த வேலையை கூட்டோம்னா. அதனால அப்படி ஒரு காலம் இருந்ததுங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. சாஃப்ட்வேர், நான் நடந்த கதையை நான் சொல்றேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 100 பேர் வர, ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஹாலில் உட்கார வச்சு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி SR நோ, அதானே ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்து 1/4 மணி நேரத்தில் 50 கேள்வி பிரிண்டட் கொஸ்டினை கையில் கொடுத்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இதை பிரிண்டட் கொஸ்டினை கையில் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வாங்கினா மலமளன்னு கொடுத்து 15 நிமிஷத்துல 50 கேள்விக்கு ஆன்சர் நம்ம டிக் அடிக்கணுமே சொல்லி கடன்னு மலமளன்னு 45 மேக்சிமம் 45 வரைக்கும் கூட ஒருத்தன் போயிட்டான். அவனுக்கே வேலை கிடைக்கல சார். 45 வினாக்களுக்கு விடையளித்தவனுக்கு கூட வேலை கிடைக்கல. ஒரே ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணான், அவனுக்கு தான் வேலையே கெடுத்தான். இது நடந்த வரலாறு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் பண்ணான். என்ன பண்ணான், அவனும் எதுவுமே கொஸ்டின் பேப்பரே பார்க்கல. எடுத்த உடனே 15 நிமிஷத்துல 50 கேள்விக்கு எழுதணுன்ற ஆதங்கத்துல கடன்னு எழுத ஆரம்பிச்சுட்டான். இவன் ஒருத்தன் தான் 5 நிமிஷம் இதை படிச்சு பார்ப்போம்னு எடுத்துக்கிட்டான். அதுல இன்னும் அவனுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சது. 49வது கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் மேற்கண்ட 48 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியதில்லை, 50வது வினாவிற்கு மட்டும் விடையளித்தால் போதும். 50வது கேள்வி என்ன தெரியுமா, இந்த நிறுவனத்தில் உன்னுடைய சொந்தக்காரர் பணிபுரிகிறாரா இல்லையா, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ 99 பேரும் கடின உழைப்பு, இவன் ஒருத்தன் தான் கவன உழைப்பு. 5 நிமிஷம் படிக்கணும்னு எடுத்துக்கிட்டான். பார்த்தீங்களா,
அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு டெய்லி சொல்லுங்க, தினம் சொல்லுங்க. உலகத்திலே தாயை விட மேலான ஒரு குரு உலகத்திலே கிடையாது. தாய் சொல்ல தாயை விட, ஏன்னா ஆண்டவனுக்கு கூட முகவரி உண்டா என்று கேட்டால் அது தாயின் கருவறை என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவள்தான் அந்த தியாகத்தினுடைய மறு அவதாரம். அந்த அம்மா சொன்னா அதுக்கு மீறவே மாட்டான் உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா நீதி போதனை வகுப்பையும் பள்ளிக்கூடத்தில் எடுத்துட்டான். அவனுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியல, அறம்னா என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தாக்க அப்படி செய்வானா? ரிட்டையர் ஆன கான்ஸ்டபிள் ஒருத்தர் நாய்க்குட்டி பிடிச்சின்னு வாக்கிங் போறார் சார். நான் உத்து பார்த்தேன், நாய்க்குட்டி கழுத்துல தாயத்து கட்டி வச்சுக்கிறான். நீ கட்டினா கூட பரவாயில்லை, அது கழுத்துல ஏன் கட்டினா என்ன? திருடனை பார்த்தா பயப்படுதுன்னு. என்ன அதர்மமான போக்கு! ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் சார். நம்ம சுத்தி இருக்கிற மனுஷனாவா இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 6 மாசத்துக்கு முந்தைய என் சொந்த கிராமத்துக்கு போயிருக்கலாம் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விழுப்புரம் பக்கத்தில் அனந்தபுரத்தில் எனக்கு வீடு, பழைய வீடு இருக்குது, சொத்து இருக்குது, கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறேன். என் பழைய காலத்து நண்பன் பறந்தாம ஓட்டு வீட்லயே இன்னைக்கும் குடியிருக்கிற ஒரு உத்தம, அவனை உள்ள போய் பார்க்கலான்னு பார்க்கறேன். ஏன்னா மழை வேலையில பெய்யுது, மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட பேசின மாதிரி இருக்குன்னு ஆர்வமா பறந்தாமான்னு உள்ள போறேன். வெளியிலே நிக்கலாம் போலது, அவ்வளவு மழை உள்ள பெய்யுது. ஏண்டா பறந்தாமா, இந்த ஓட மாத்தக்கூடாதான்னு அது நிதானமா சொன்னான். இப்ப எப்படி மாத்த முடியும், மழை பெய்யுதுன்னா? என்ன பதில் பாருங்க. இல்லடா சித்திரை வைகாசி வெய்ய காலத்துல மாத்தலாம் இல்லையான்னு. அப்ப எதுக்கு மாத்தலாம், அப்பதான் ஒழுவாதேன்னா. ஓடு மாத்துறதுலே இவ்வளவு இல்லங்கமா இருந்தா இவன் ஓட்ட மாத்துறதுல இவன் எவ்வளவு இருப்பான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா சில பேர் அதுக்குன்னு ஒரு வைராக்கியம் எடுத்துட்டான், முடியவே முடியாது. இன்னைக்கு ஒரு உலகம் அப்படிப்பட்ட உலகம் சார். ஏன்னா ஒருத்தன் நினைக்கிறது ஒண்ணு, இன்னொருத்தன் நினைக்கிறது ஒன்னா இருக்குது. இப்பெல்லாம் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இப்பெல்லாம் பஸ்ஸில் ஒரு பயணம் பண்றது கூட நான் வித்தியாசமான உலகம், வேடிக்கையால உலகன்றேன். நிறைய பேர் கார்ல பயணம் பண்றோம், கொடுத்து வச்சுக்கிறீங்க, 2 வீலர்ல போயிடுறோம், அது வேற விஷயம். ட்ரெயின்ல போறது ரொம்ப உத்தமமானது. அதை விட ஏன்னா இன்னும் கூட போனாக்க சில பேர்கிட்ட தான் பேசணும் ட்ரெயின்ல கூட, சில பேர்கிட்ட பேசவே கூடாது. நான் அந்த பாணிலாம் கடைபிடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ட்ரெயின் பயணம் எப்படி இருந்தது, அம்மாவும் அப்பாவும் பஸ் நம்மளை கொண்டாந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி உட்காந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் 3 சீட்டில் 3 பேர் இருப்பான், எதிர் 3 சீட்டு 3 பேர் உட்காந்துருப்பான். உங்க ஊர் என்ன ஊர், நீங்க திருநெல்வேலி மாவட்டமா, கும்பகோணமா, மயிலாடுதுறையா, காரைக்காலா, ஈரோடா, சேலமா அப்படின்னு விசாரிச்சு அப்புறம் அப்படியே உறவு முறை கொண்டாந்து அதுக்கு பிற்பாடு அவரை தெரியுமா இவரை தெரியுமான்னு அந்த பயண நேரத்தில் கேட்டு மத்தியானம் 1 மணி வரும்போது இவங்க கொடுக்குற புளி சாதம் அவங்களுக்கு போவ, அவங்க கொடுக்குற தயிர் சாதம் இவங்களுக்கு வர, இறங்கி போகும்போது அப்படியே ஒரு பிரியா விடை பெற்று பயணம் பண்ண ஒரு காலம் இந்த மண்ணில் இருந்ததுயா. இன்னைக்கு ஏறும் போதே சொல்றேன், யார் எது கொடுத்தாலும் வாங்காதே, பிஸ்கட் வாங்காத, குடிக்க தண்ணியும் எதனா கலந்துருப்பான். இன்னைக்கு மனிதர்களையே சோதித்து பார்க்கக்கூடிய மறுத்து போய்விட்ட ஒரு காலத்துல நம்ம வந்துட்டுமே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல டூரிங் டாக்கீஸ்னு ஒரு சினிமா கொட்டாந்து, இப்ப தியேட்டரா மாறின பிற்பாடு அந்த இழந்துட்டேன்யா. டூரிங் டாக்கீஸ் நான் கிராமத்துல பிறந்த வந்த டூரிங் டாக்கீஸ், குமரன் டாக்கீஸ்னு பேர். அதுக்கு ஒரு பெரிய இது கீர்த்து கொட்டா போட்டு வச்சிருப்பான், இந்த பக்கம் மணலை கொட்டி வச்சிருப்பான், இந்த பக்கம் மணலை கொட்டி வச்சிருப்பான். 6 மணிக்கே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஜனங்க அதுல கூட பாருங்க ஒரு பண்பாடு, லேடிஸுக்குன்னு தனியா வச்சுக்கிறான், ஜென்ஸுக்குன்னு தனியா வச்சிருக்கான். பாத்தீங்களா என்ன ஒரு பண்பாடு இருந்தது. இப்ப எல்லாம் கலந்து போச்சு, சிக்கலாகி போச்சு. இன்டர்வலுக்கு பிறகு யார் பக்கத்துல உட்கார்ந்தான்னு அவனுக்கே தெரியல. ஒரு கலாச்சாரம் மாற்றம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை சார், அப்படி இல்லை, அப்படி இருந்தது, தனித்தனியா இருந்தது. என்ன ஒரு அருமையானது. இன்டர்வலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊர் நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. இதை இப்படி வச்சிருப்பான், ஒரு வண்டி மாதிரி இப்படி போஸ்டர் 2 பக்கம் இப்படி ஒட்டி கீழே சின்ன சின்ன சக்கரத்தை வச்சு ஒருத்தன் தள்ளிக்கிட்டே வருவான், ஒருத்தன் மேல அடிச்சுட்டே வருவான், ஒருத்தன் வெறும் பெரிய புனல் மாதிரி வச்சுக்கிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணின்னு வருவான். என்ன ஒரு அழகு தெரியுமா? என்ன படம் பேர் தெரியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம். அனௌன்ஸ் பண்றோம், சொல்றான், கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசி, கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசி. நான் மறக்க முடியாத அனுபவம் சார். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. நானே அவனே கேட்டேன், நாளைக்குடா என்ன, அது வேற படம் வருதுன்னா இல்லையா? ஏன்னா அவனை பொறுத்தவரையில் அவன் என்ன சொன்னாங்களோ அதுதான் சொல்லுவான். சில உட்குள்ளே போய் நம்ம நுழையிற போது சார் அந்த மகிழ்ச்சி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த தேட்டருக்குள்ள என்ன ஒரு அழகு இருக்குன்னு தெரியுமா? இன்னும் போன வேகமா முன்னாடி 6 மணிக்கு டிக்கெட் வாங்கி போனவெல்லாம் ஒரு ஸ்டூல் மாதிரி உருவாக்கிடுவான், மணலை குவிச்சு அது மேலே ஏறி உட்காந்துக்குவான். எல்லாம் ஏறி உட்காந்து அப்படியே பரவாயில்லடா, நமக்கு யார் உட்காந்தாலும் நமக்கு படம் நிச்சயமா தெரியும்டான்னு சொல்லி அவர் உட்காந்துருப்பான். 6:45 படம் போட்டுருவாங்க. அவசரமா டிக்கெட் வாங்கின உள்ள வர்றவன் கிடைச்ச இடத்துல உட்காருவான் பாருங்க. உட்காருவான், அவன் முதுகு உயரமா இருக்கு, இவன் தரையில உட்காந்துருப்பான். அவன் படம் பாக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், யோசனை பண்ணுவான், இவன் ஏன் இவ்வளவு உயரமாக்குறான், கிஞ்சி பார்ப்பான், மண்ணன் மேல உட்காந்து, ஓ இங்க இருக்கிறியா, அவனுக்கு தெரியாம இப்படி தள்ளினே இருப்பான் சைட்ல. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா நம்ம மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா உலகத்தை பிரபஞ்சத்தையே மறந்துடுவான்.
படைச்சவனே எதிரில் வந்தா கூட ஓரமா நில்லு, படமுடிய தள்ளுவான் இல்லையா? அதனால அப்படி தள்ளுவான். அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனும் இறங்கிடுவான், இவனும் இறங்கிடுவான். இந்த மாதிரி ஒரு சுகம் இருந்தது அவர காலத்துல. இன்னைக்கு அது இல்லையே. அவதான் ஒரு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லு, அந்த அம்மா, யோ இன்டர்வல் சமயத்துல எனக்கு முருகு வாங்கி வந்து கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறியா? நான் அதுக்குன்னே படம் பார்க்க வர்றேன். என்னைக்கு நான் வாங்கி கொடுக்கல, கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு போவாங்க. இருக்கிற கூட்டத்துல வாங்க முடியாது. அவசர அவசரமா அவங்க 6 முருகு வாங்கி பார்சல் பண்ணி உள்ள வரும்போது அந்த குண்டு பல்பு கூட நிறுத்திடுவான். இருட்டுல என்ன பண்ண முடியும்? அது மேலே இந்த உனக்கு முறுக்குன்னா வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. படம் முடிஞ்சு வெளியே வந்துதான் ஒரே அலமையில கோச்சிக்குது. முறுக்கு கேட்டேன், வாங்கி கொடுத்தியா? அது வாங்கின அலமையில வேற. அப்பதான் அவனே யோசிக்கிறான், ஓ அலமேலு வேற ஆகி போச்சு. ஏன்னா ஒரே அலமேல வீட்டுல இருக்கோம், எத்தனையோ அலமேலு. அதனால எதுக்காக எவ்வளவு ஒரு சுகம் இருந்தது சார். சுகமான பயணத்தை தொலைத்து விட்டு நாம மாட்டு வண்டியில குதிரை வண்டியில போன ஒரு மகிமையும் அழகும் ஆனந்தமும் இயற்கை காட்சியும் இன்னைக்கு இருக்குதா ஐயா? இல்லையே, இல்லையே. எங்கேயோ போறோம், வேகம் 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 வேகம். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒண்ணு வச்சுட்டோம். ஃபாஸ்டா போறதுக்கு அதை விட வேற வழியே கிடையாது. ஆமா, அதனாலதான் பாருங்க பைபாஸ் என்ன யாரை பார்த்தாலும் கேட்கறான், சார் என்ன பைபாஸ் பண்ணிட்டீங்க? ரொம்ப பெரிய குவாலிபிகேஷன், கௌரவமா இருக்குதுப்பா. நான் யார் தெரியுமா? பைபாஸ் பண்ண ஆளு. ஏன் இவன் பைபாஸ்லயே நம்ம பயணம் பண்றோம், ஒரிஜினல் ரோட்ல பயணம் பண்ணலையே. ஒரிஜினல் ரோட்ல பயணம் பண்ணவெல்லாம் பைபாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தான். இப்ப நம்ம பைபாஸ் பெருக பெருக ரோட்ல மட்டும் பைபாஸ் இல்லையா, ஆள் உடலிலும் பைபாஸ் ஆயிப்போச்சு ஐயா. வாழ்க்கையினுடைய சூழ்நிலை. அதனாலதான் சொல்றேன், ஏன் இந்த நிலைமை, ஒரு நெருக்கடியை, ஒரு மன அழுத்தத்தை மனசுல வச்சிருக்கிறோம். அன்னைக்கு என் பாட்டனும் தாத்தாவும் பாட்டியும் முப்பாட்டனும் என்ன பண்ணான்? காலையில் எழுந்திருக்கும் போது முருகா, சுப்பிரமணியா, ஆறுமுகா, விநாயக பெருமானே, அன்னை பராசக்தியே, வெங்கடாஜலபதினு எழுந்தாயா. இன்னைக்கு அப்படி யாராவது எழுந்திருக்கிறோம்? ஐயோ ஆராய் போச்சு எந்திரிக்கிறான்றான். வீட்டுல இருக்கிறவெல்லாம் பதறி எழுந்திருக்கிறான். ஐயோ இன்னுமா இந்த விதத்தை ஏதா வந்துடுதுன்னு. எழுந்திருக்கும் போதே புள்ள அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறான். அப்பனை கொண்டுள்ளாமான்னு பாக்குறான். நரசிம்ம அவதாரத்திலேயே எழுந்திருக்கிறான். மனுஷனா எழுந்திருக்க மாட்டான். நரசிம்ம அவதாரத்தை, அதுவும் மார்கழி மாசம் குளூர்ல பாவம். இந்த எல்கேஜி யூகேஜில ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட கொடுமை உலகத்திலேயே கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாய்மார்களை ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், யூகேஜி எல்கேஜி யூகேஜிலேயே அது கொஸ்டின் பேப்பர் தூக்கி வெளியில வந்தா இதுக்கு என்ன எழுதுனேன், இதுக்கு என்ன எழுதுனேன், இன்னும் ஐஏஎஸ் எழுதிட்டு தவறி போன மாதிரி. அவன் ஐஏஎஸ் வாங்குற காலத்துல போய் எதுக்கு அந்த குழந்தைகளை நம்ம போய் திட்டணும், எதுக்கு வறுத்து எடுக்கணும் பாவம் அந்த பிள்ளைகளை? அதை என்னைக்காவது ரசிச்சிருக்கிறோமா, என்னைக்காவது பேசி இருக்கிறோமா, என்னைக்காவது மகிழ்வா பார்த்திருக்கிறோமா? அதையும் தொலைச்சுட்டோமே. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியுந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தி ஆனந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லையே. ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன், எதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இரவா இரவான சுத்தி இருக்கிற மகிழ்ச்சி அத்தனையுமே இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை போட்டிருந்தாங்க சார், கணவன் மனைவி 24 மணி சண்டை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவனை கூப்பிட்டு சொன்னேன், டேய் சம்சாரத்தை குழந்தைகளை கூட்டிங்க எங்கேயாவது ஊட்டிக்காக போய் வா, ஒரு 3 நாளைக்கு போ, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மனசு பண அழுத்தம் போகும், போய் வான்னு. அதே மாதிரி கூட்டிட்டு போனேன் சார். 3 நாள் பொறுத்து வந்தா பயங்கர யுத்தமாகுது. எனக்கு சந்தேகம் வந்து, தினடாவது ரிலாக்ஸ் ஆக வேண்டிய நேரத்தில் இவ்வளோ பயங்கரமா சண்டை போடுறானே. அந்த அம்மாவை கூட்டு கேட்டேன், ஏமா 3 நாள் போய் ஊட்டிக்கு போய் வந்தோமா மனசு மாறலன்னு. என்ன 3 நாள் இருந்தாலும் என்ன பண்ணான் கேளு, என்னடான்னு பண்ணுன்னு. அப்புறம் விஜய் பையனை கேட்டேன், என்னடா பண்ணாரு அப்பான்னு. தனியா போய் உட்காந்துங்கன்னு பஸ் செலவு, ஹோட்டல் செலவு, கணக்கெல்லாம் எழுதிருந்துக்கிறான் 3 நாள். இவன் அதுங்களை ஊட்டிக்கு சுத்தியே காட்டலையா? அப்ப கோவம் வருமா வராதா? நம்ம இயல்புலேருந்து கொஞ்சம் மாறணும் சார். அதனால தான் சொல்றேன், நம்ம என்னைக்குமே மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சி படுத்துறதுல நம்ம மறந்து போன ஒன்னா போச்சே. அந்த பண்டைய நிலைமை இன்னைக்கு என்னைக்கு வரும்? ஏன் காரணம்? நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன், கருவிகளை நேசிக்கிறோம், உறவுகளை பயன்படுத்துறோம், அது யாரா இருந்தாலும். அதனாலதான் இன்னொன்னு சொல்றேங்க, ஒரு ஆபத்து நம்ம சூழ்ந்திருக்குது, கல்ச்சர் மாறி இருக்குது. நம்ம இருந்த காலம் வேற. நம்ம தாத்தாவும் பாட்டனும் என்ன சொன்னா தெரியுமா? டேய் இந்த தட்டை பாரு, 60 வருஷமா இது நான் பயன்படுத்தினது, ஒரே தட்டில் தான் சாப்பிட்றேன், ஒரே டம்ளர்ல தான் நான் தண்ணி குடிக்கிறேன். பழமையை பாராட்டிய பண்பாடு இருந்தது. இன்னைக்கு பையனுக்கு அது கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ. குடிக்கிற டம்ளர் தூக்கி போட்டுறான், சாப்பிட்ற தட்டை தூக்கி போட்டுறான். யூஸ் அண்ட் த்ரோ. 22 வருஷம் வளர்த்த அம்மாவும் அப்பாவையும் தூக்கி போட்டுறான். முடிஞ்சு போச்சு. அப்பா சம்பாதிக்கணும், அம்மா சமைக்கணும். 22 வருஷத்துக்கு பிறகு நான் சம்பாதிக்கிறேன், நான் சமைக்கிறது ஒரு ஆளை தேடிக்கிறேன் விடு. அப்படி போற காலத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பாரம்பரிய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, மனித நேயத்தை இந்த மண்ணிலே மீண்டும் மலர செய்யக்கூடிய ஒரு நேரம் நம்மை நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தான் நான் சொல்றது, எப்பொழுதுமே மனசை நம்ம எப்பொழுதும் பக்குவமா வச்சிருக்கணும்.
பதமாக வச்சுக்கணும். கோபப்படுறதுல அர்த்தமே இல்லை. கோபப்படுவதனால பல குணங்களை இழக்கக்கூடிய நிலைமைதான் நம்ம வருமே தவிர, எதையும் ரசிக்கக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் அதைவிட ஒரு சுகம் இருப்பதாக எனக்கு தெரியல. எதையுமே ரசிப்பமே, துன்பமே வந்தாலும் கூட ரசிக்கணும் சார். பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் ரொம்ப அற்புதமான பேராசிரியர், நான் வணங்குகிற மிகப்பெரிய அற்புதமான பேராசிரியர் அவர். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி பூந்தமல்லி தாண்டி திருமழிசைக்கு நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போறோம். வளைக்க முடியாத வளைவில் காரை வளைக்கிறாரு, ஸ்டேரிங்ல வளைக்கிறாரு டிரைவரு. டிரைவருக்கு பேரு பெருமாள். வளைச்ச வேகத்துல ஸ்டேரிங் கையில வந்துடுது. பெருமாளுக்கு கையில என்ன இருக்கும்? சங்கு சக்கரம் இருக்கும். எங்க ஐயா சிற்சபேசம் தமிழ் பேராசிரியர் அவரு, ஓ பெருமாளே கையில் என்னன்னாரு. அவன் அருமையான ஆளு, சக்கரம் சுவாமின்னா. இவரு சும்மா இல்ல, சங்கு எங்கேன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊதிருவாங்க. எனக்கு பயம். ஏன் நான் பயந்துங்கிறேன், உயிரை கையில பிடிச்சுங்கிற, 2 பேரும் தமிழ விளையாடிக்கிறீங்களேன்னு. நல்ல வேளை ஒரு அம்மன் கோயில் வேப்ப மரத்து வாசல்ல போய் காரு முட்டி நின்னுச்சியா, ரொம்ப உயிர் தப்பணும் நாங்க. அவர் சொல்றாரு, இடுக்கன் வருங்கால் நகுன ஐயன் திருவள்ளுவர். ஐயா அவர் சொல்லிட்டாரு, அவஸ்தப்படுறவன் நமக்கு தானே தெரியும் அதனுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு. ஏன்னா துன்பத்தை கூட இன்பமாக பார்க்கிற மனம் எவருக்கு வாய்க்க பெறுகிறதோ, நாம நினைக்கிறோம் நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் கஷ்டம்னு. ஒருத்தன் ஓடி போய் ஒரு மடத்துல சாமியார்கிட்ட கேட்டான், சாமி சாமி நான் இந்த மடத்துல சேர்ந்துடலான்னுக்கிறேன்னா. என்னடா காரணம்னாரு. என் சம்சாரம் தினம் புடவை தூக்கி சொல்றா, என்னால முடியலன்னா. ஏதோ ஒரு நாளைக்கு துவைச்சா பரவாயில்லை, தினம் துவைக்க சொன்னா நான் என்ன பண்றதுன்னா. சரி சரி இங்கே சேர்ந்துரு அப்படின்ட்டார். எனக்கு என்ன வேலைன்னா, இங்க இருக்கிற 50 கன்னியாஸ்திரியுடைய புடவைய தினம் துவைவிடாரு. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு அங்கேயே ஒரு உறவோடு நிறுத்திருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் சார் இங்க இருந்துன்னா அங்க போயிடலாம், அங்க போயிடலாம். இப்ப நம்ம சாமியே மாத்திரமே 6 மாசம் இங்க சாமி கும்பிட்றோம், அது சரி வரலன்னா இன்னொரு சாமியை மாத்திரம். சாமி கிட்டே இருக்குது, எல்லாமே மனசுகிட்ட தான் இருக்குது. சாமி கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. நாம வைக்கிற நம்பிக்கை தான் ஆதாரம், நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அந்த நம்பிக்கையை நம்ம கையில் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, வாழ்க்கை முழுவதும் நாம் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அது உறவிலும் சரி, இல்லறத்திலும் சரி, எந்த அறத்தையும் சொல்றேன். அதனால்தான் அறம்னா. இன்னொன்னு சொல்றேங்க, நகைச்சுவை மன்றத்துக்கு வந்ததனுடைய பயன் என்னன்னா, துரசாருக்கு நீங்க அமைப்புக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை கேட்டு சந்தோஷப்படுகிற போது ஆயுள் கூடிக்கொண்டே வரும். ஏன்னா நமக்கு ஆரோக்கியம் இருப்பதனால் ஆயுள் கூடிக்கொண்டே வரும். மனசை விட்டு மனசு ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒரு மன அழுத்தமே நமக்கு போயிடுது. மனம் அழுத்தமே போகுது, முகமே ஒரு மலர்ந்த ஒரு முகமாக மாறுது. ஏன்னா ஒரு காலம் இப்ப அப்படி இப்ப சந்திங்க பார்க்கிற போதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நகைச்சுவை கருத்துக்களை பரிமாறிக்குங்க. அதுதான் இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம இன்னும் சில பேர் நினைச்சு நினைச்சு சிரிப்பாங்க சில பேர். அந்த ஒரு மனோபாவத்துக்கு நம்ம போகிற போதுதான் வாழ்க்கை மிகவும் சுவையானதா இருக்கும். சோகமாக நினைக்காதீங்க, இயற்கையை நம்ம நேசிக்கிறோம். நம்ம பூக்கிற பூவை என்னைக்காவது ராத்திரி ரசிச்சிருக்கிறோமா? பூக்கிற பூவை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கிறோமா? என்ன அழகா இருக்குது நம்ம ரசிச்சிருக்கிறோமா? அதை கூட நம்ம மறந்துவிட்டோம். அது போய் வெடுக்குன்னு பரிசுன்னு வந்துடுறோம். இதுதான் நமக்கு தெரியுது. அது கூட ஒரு ரசனைக்கு உரியது தான் அந்த ரசனை. அதனால்தான் பாரதி கூட சொன்னா, மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட என்ன ரசனையா பேசினான் தெரியுமா? எல்லாருக்கும் யமன் எருமை மீது வருவான், எனக்கு மட்டுமே நான் மகாகவி என்பதனால் யானை மேல் வந்தான். ஒருத்தன் வந்து கேட்டான், 39 வயதிலே வயதை முடித்துக் கொள்ளுகிறாய பாரதி, உன் கருப்பு மீசையில் நிறைவரவில்லை, கருப்பு தலையில் ஒரு முடி கூட நரைக்கலையான்னா. வெள்ளையன் வருவதற்கு முன்பு நான் உயிர் விட்டு விட வேண்டும் என்று இறைவனுடைய தீர்ப்பு என்று அதை கூட ஒரு ஆங்கிலேயனோட ஒப்பிட்டு பேசினா. பார்த்தீங்களா? இந்த மன வைராக்கியம் எப்போ வரும்னா, நம்ம மனம் தூய்மையை நோக்கி பயணப்படுகிற போது எல்லாரையும் சகோதரனா நேசிப்போம். வீட்டுக்குள்ள அன்னை தெரசாவை பார்த்து ஒரு நிருபர் கேட்டான், உலகத்தில் சமாதானம் ஓங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு. அந்த அன்னை சொன்னால், குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு அன்பை செலுத்துங்கள், உலக சமாதானம் தானாகவே வந்துவிடும். தாய் தந்தையை நேசிக்கணும். நாம தாய் தந்தையை நேசிச்சாதான் நம்ம புள்ள நாளைக்கு நம்ம நேசிப்பான். நாமே உதாரணமா இருக்கணும். அறிவுரை சொல்வதோடு மட்டும் நாம் நின்றுவிடக் கூடாது, அதை செயல்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தார். அம்மா கேட்டா, ஐயா இவன் தினம் சர்க்கரையா முழுங்குறாயா, இனிப்பா சாப்பிட்டு தள்ளுறாயா, இவன் என்ன ஆகுவானோ பயமா இருக்குதுன்னு. சரி ஒரு 15 நாள் பொறுத்து வான்னாரு. 15 நாள் பொறுத்து மறுபடியும் கூட்டாந்தாங்க அந்த அம்மா. இனிமேல் இனிப்பை சாப்பிடாதரான்னாரு. அந்த அம்மா கோவம் வந்துடுது. இதை 15 நாளைக்கு முந்தைய சொல்ல வேண்டித்தானே, இதுக்கா என்ன 15 நாள்? இல்லம்மா நானே நிறைய சாப்பிடுவோம்மா இனிப்ப, நான் சாப்பிட்டுக்கிட்டு இவனை சாப்பிடாம இருறாருன்னு சொன்னா நியாயம் இல்லம்மா. நான் 15 நாளா நிறுத்திட்டேன், இப்பதான் எனக்கு அறிவுரை சொல்ற தகுதி இருக்குது, அதனாலதான் நான் சொன்னேன்னு. இப்படி ஒவ்வொருவரும் தற்சோதனை செய்து கொண்டால் வாழ்க்கையில
நீ எவ்வளவு நன்மைகள் பெருகும். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வரின் நினைவகற்றாதீர்னா மகாகவி பாரதி. அதை விட ஒரு பிடித்த வார்த்தை எனக்கு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என்னாடேன்னா. வாழ்க்கை வாழ்வதற்கே, அந்த வாழ்க்கையில சிரிப்பு மத்தாப்புக்கள், சிரிப்பு மலர்கள் தான் வாழ்க்கையை தினம் மகிழ்ச்சியா வச்சிருக்கோம். காலையில எழுந்த உடனே ஒரு காலத்துல என்ன பேசினா, என்ன பயிர் வச்சுக்கிறேன்னா, பயிர் என்ன வச்சிருக்கிறேன்னா நிலத்துல. அப்புறம் என்னாச்சு, எத்தனை பிள்ளைங்க பிறந்ததுன்னு உயிரை பத்தி பேசினா. இப்ப நம்ம அதை பத்தி பேசுறோமா? உனக்கு என்ன பாயிண்ட்னு இவன் பேசுறான், உனக்கு என்ன பாயிண்ட்னு அவன் பேசுறான். 6 மணிக்கு என்னடா பாயிண்ட் டு பாயிண்ட் விடுறீங்க, என்ன பிபி எவ்வளோன்னு அவன் கேட்டான், சுகர் எவ்வளோன்னு நான் கேட்டேன்னா. நோயை பத்தி பேசுறமே. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பேசி முடிச்சுட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பைபாஸ் ரைடர் பேய் கணக்கில் ராத்திரி 1:30 மணிக்கு போறான் சார். எல்லாரும் பதறான். அதில் ஒருத்தன் டிக்கெட் வாங்கல போறத கண்டக்டர் செக் பண்ணினே வந்து அவன் ஒருத்தனாவது தேடி கண்டுபிடிச்சு கேட்டுருக்கலாம். எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சான்னா. மூஷிங்கிற ஒருத்தன் சொன்னா, பஸ் போற வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னா. அவன் என்ன கேட்டான், இவன் என்ன பதில் சொல்றான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசங்கள், ஒருவருக்கு ஒருவர் வேறுபாடுகள் மலிந்து போய்விட்டது. இன்னொன்னு நான் கையெடுத்து வணங்கி உங்களை கேட்கிறேன், நிர்வாகத்துல வேலை செய்யறதுக்கு அலுவலகம் போங்க, நிர்வாகத்துக்கு போங்க. அது செய்யும் தொழிலே தெய்வம்னு மதிச்சு அதோட அங்க நில்லுங்க. வீட்டுக்குள்ள வந்தா அதை தூக்காந்து இங்க வைக்காதீங்க, இதை தூக்கி போய் அங்க வைக்காதீங்க. நான் என் பையன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். இந்த பையனாவது கோச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, டேய் சாருக்கு வீட்டுல சரியில்லை போலக்குதே கம்முன்னு இருணுவான். அப்பதான் நானே நினைச்சுக்கிட்டேன், அந்த அந்த வாழ்க்கை முறையை கொண்டாந்து இங்க வைக்க கூடாது, இதை கொண்டு போய். ஏன்னா எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்யறேன். என்னுடைய ரிட்டையர் ஆன தாசில்தார் ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கிறார். அது மறக்க முடியாத அனுபவம். அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபைலும் கையுமா தான் இருப்பார். வீட்லையும் சரி ஆஃபீஸ்லையும் சரி, வாழ்நாள் பூரா அப்படிதான் இருந்தான் மனுஷன். ரிட்டையர் ஆன பிற்பாடு கூட அதே மாதிரி தான். அது வாழ்க்கையில் ரிட்டையர் ஆனது ஜாப்ல இருக்கிற போது கூட அப்படிதான் இருப்பார். வீட்லயே 2 ஃபைலு, அர்ஜென்ட் ஃபைல், ஆர்டினரி ஃபைல். அந்த மாதிரி எப்படி வாழ்க்கை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தோரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், அது இது வேணும்னா அர்ஜென்ட் அந்த அர்ஜென்ட்ல எழுதி வைக்கும், ஆர்டினரி இருந்தால் ஆர்டினரி எழுதி வைக்கும். அந்த ஆள் வந்து பார்ப்பான், பார்த்துட்டு எது சரி வேணுமோ அதை வந்து செஞ்சுட்டு போடுவான். இப்படியே இருந்தது. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் ஒரு அர்ஜென்ட் ஃபைல் எழுதி வச்சுது. கும்கி யானை படம் வந்திருக்குது. பசங்கள்லாம் யானையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, யானை படம் பார்க்கணும், யானையை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிள்ளைகள் மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு எழுதி வச்சிருந்தது அப்ளிகேஷன். இவர் எடுத்து பார்த்தாரு, அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டாரு. ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் படம் பார்ப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். 2.5 மாதம் ஆகியிருக்கிறது. 15 நாட்கள் கழித்து பிறகு விண்ணப்பிக்கும்னு எழுதினாரு. அந்த அம்மா கோவம் வந்துருது. எந்த படமும் 10 நாளுக்கு மேல ஓடுறது இல்லை. ஆமா, கும்கி படம் 10 நாள்ல ஓடிடும். இது போற இடத்துக்கு நம்ம போக முடியும். உள்ளூர்லயே அவன் காட்டாதவன் வெளியூர்லயே கொண்டு காட்ட போறான். கோவம் வந்துடுது. பார்த்து பொறுத்துக்குச்சு. அடுத்த வாரம் பாச்சு, நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சரவணபவனில் டிஃபன் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு இவர் எழுதினார். நம்மை போன்ற நடுத்தர குடும்பங்களுக்கு பொருந்தாது, ஆகையினால் இது அனுமதி முற்றிலும் மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டாரு. அந்த மாதிரி கோவம் வந்துடுது. திங்கக்கிழமை அர்ஜென்ட் ஃபைல்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுடுது, லீவ் லெட்டரு. எனக்கு மனசு சரியில்லாத காரணத்தினால் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். 15 நாட்கள் விடுமுறை தேவைப்படுகிறதுன்னு மேலான விண்ணப்பிக்கப்படுகிறது எழுதி வச்சிருது. அப்பயும் தாசில்தார் சும்மா இல்ல சார், பச்சைங்க எடுத்து எதனா மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகும்னு எழுதித்தான் சார். அட பாவி, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது தெரியுதா? அப்போ நாம இருக்கிற போது நமக்கு நிதானம் தேவை, மனிதத்தன்மை தேவை. மனிதத்தன்மை இருக்கணும் சார். அந்த காலத்துல கல்ச்சரோட பேசினாங்க சார் பெரியவங்க. நிறைய மூத்தவங்க இருக்கிறதுனால சொல்றேன். நான் 530 மூத்த குடிமக்களை எங்களுடைய அறக்கட்டளையிலே உறுப்பினராக்கி அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பெரியவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் ஆண்டவனே நம் கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெருமை தான் நமக்கு, வலிமை எப்பயுமே இருக்கும். அதனால சொல்றேன், அந்த மூத்தவர்களை மதிக்கிற ஒரு பண்பாட்டை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியமாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்போம். ஏன்னா அவங்க பேசின பேச்சு கூட இன்னைக்கு அதெல்லாம் பேசல. நம்ம எடுக்கும் நாகரிகம் தெரியலையே. ஒரு காலத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கேட்பாங்க, என்னப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திய 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது, ஏதாவது புழு பூச்சி இருக்குதா? நானே கேட்டேன் எங்க பாட்டியை, என்ன புழு பூச்சின்னு தப்பா பேசுறான், மனுஷன் வயசுல புழு பூச்சி பிறக்கும். டேய் அதெல்லாம் கிராமத்து நாகரிகம்டா. என்ன கிராமத்து நாகரிகம், புரியாம பேசுறேன் என்ன? எல்லாம் புரிஞ்சுக்கடா. பூச்சின்னா பொம்பளை புள்ளன்னு கேட்க அர்த்தம், புழுனா ஆம்பளை புள்ளன்னு அர்த்தம். எப்படி பாட்டின்னு? புழுனா ஒரே இடத்துல தான் நின்று கிடக்கும், எங்கேயும் போவாது. பையனா இருந்தா பிறந்த வீட்டுல தான் கிடப்பான்.
பூச்சிக்கு கொஞ்ச நாள்ல ரெக்க முளைச்சி வேற பறந்து போயிடும்டா, பெண் குழந்தைக்கு வேற புகுந்து வீட்டுக்கு போயிடுவாடா. என்ன ஒரு கல்ச்சர், எவ்வளவு நாகரிகம் இந்த நாட்டில் இருந்தது ஐயா. இதெல்லாம் இங்க மலையேறி போய் யாரை எவரும் என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு கால மாற்றத்தில் நாம போய்கிட்டு இருக்கிற போது மீண்டும் ஒரு நல்ல பண்பட்ட இந்தியாவை பார்ப்பது, நம் குடும்பத்தில் உருவாகுகிற பிள்ளைகளை நாம் எந்த வகையில் உருவாக்குகிறோம். பணம் பணம் பணம், ஏன்னா சில லட்சங்களை சேவை செய்து பல கோடிகளை சம்பாதிக்கிற இயந்திர பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிப்போம். மனிதனை மனிதன் நேசித்து அரவணைக்கு போகிற மீண்டும் ஒரு வள்ளலார் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு வேதாத்திரி மகரிஷி பிறக்கட்டும், மீண்டும் ஒரு தாயுமானவர் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு தந்தை பெரியார் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு பேரறிஞர் அண்ணா பிறக்கட்டும் என்று சொல்லி வாழ்வித்த வள்ளல்களெல்லாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டு பிள்ளைகளை அப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நகைச்சுவை மன்றம் மனதை தூய்மைப்படுத்துவது. மருத்துவமனை கூட உடலுக்கு ஆரோக்கியம் தருமே தவிர நகைச்சுவை மன்றம் ஒன்றுதான் உள்ளத்துக்கு ஆரோக்கியம் தரும் என்றால் 141 கூட்டத்தை நடத்திய துரை அவரை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், அமைப்பை போற்றுகிறேன். அமர்ந்திருந்து கேட்ட உத்தம பெருமக்களாகி உங்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.